ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஐஎன்எம். ஓகேவா? 12th ஹிஸ்ட்ரி புக்கில் 3rd லெசன் தான் பார்க்க போகிறோம். நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா 12th ஹிஸ்ட்ரியில் ஃபஸ்ட் லெசன் செகண்ட் லெசன் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து பொறுமையாக முக்கியமான பாயிண்டில் எதோ நம்ம வந்து சொல்லி வீடியோ போட்டிருப்போம், அப்லோட் பண்ணியாச்சு. நீங்கள் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோவோட லிங்க் இருக்கும். ஸோ நீங்கள் அது பார்க்குறதா இருந்தாலும் பார்த்துக்கோங்க, இல்லை இந்த வீடியோ பார்க்குறதா இருந்தாலும் பாருங்கள். சரியா? சரி, ஓகே, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், 3rd யூனிட். ஓகேவா? 12th ஹிஸ்ட்ரியில் 3rd யூனிட். இங்கே பாருங்கள், இந்திய விடுதலைப் போரில் முதல் உலகப் போரின் தாக்கம். இதான் வந்து யூனிட்டோட டாபிக். ஓகேவா? பாருங்கள், ஃபஸ்ட்டு அறிமுகம். 1905 ஜப்பான் வந்து ரஷ்யாவை வந்து வீழ்த்துது. ஓகேவா? 1905 ஜப்பான் வந்து என்ன பண்ணுது, ரஷ்யாவை வீழ்த்துது. 1908 இளம் துருக்கியர்களும் 1911 சீன தேசியவாதிகளும் மேற்கத்திய வழிமுறைகள் மற்றும் சிந்தனைகளை பயன்படுத்தி தத்தமது அரசுகளை அகற்றினார்கள். ஓகேவா? அந்த மேற்கத்திய சிந்தனைகள், அதுக்கப்புறம் அந்த வழிமுறைகள், இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணி அவங்க என்ன பண்ணாங்க, அரசுகளை வந்து அகற்றினாங்க. ஓகேவா? ரிமூவ் பண்ணிட்டாங்க. சரி, இதெல்லாம் வந்து கேட்க மாட்டான், பட் நீங்கள் இருந்தாலும் பார்த்து வச்சுக்கோங்க. சரியா? சரி, நமக்கு வந்து முக்கியமானதை மட்டும் நம்ம பார்க்கலாம். சரியா? அதில் பாருங்கள், பாருங்கள், 367 மில்லியன் பிரிட்டிஷ் பவுண்டுகளை இந்தியா, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 229 மில்லியன் பிரிட்டிஷ் பவுண்டுகளை நேரடி ரொக்கமாகவும் எஞ்சிய தொகையை போர் செலவுகளை சமாளிக்க கடனாகவும் வழங்கியது. பாருங்கள், இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ காசு கொடுத்துருக்காங்க பாருங்கள். 367 மில்லியன் பிரிட்டிஷ் பவுண்டுகளை இந்தியா வந்து கொடுத்துருக்கு. அதே மாதிரி 229 மில்லியன் பிரிட்டிஷ் பவுண்டுகளை நேரடி ரொக்கமாகவும் கொடுத்துருக்காங்க. எஞ்சிய தொகையை வந்து போர் செலவுகளை சமாளிக்க கடனாகவும் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இதை தவிர 250 மில்லியன் பிரிட்டிஷ் பவுண்டுகள் மதிப்புகளுக்கு போருக்கான பொருட்களும் இந்தியா அனுப்பியது. பார்த்தீங்களா எவ்வளோ காசு கொடுத்துருக்காங்க? சரியா? இதெல்லாம் நீங்கள் வந்து சும்மா வாசிச்சுட்டு வச்சுக்கோங்க. ஓகேவா? பாருங்கள், அடுத்து பாருங்கள், இந்திய தேசிய காங்கிரஸ் மிதவாத தேசியவாதிகள், தீவிரவாத தேசியவாதிகள் என இருவேறு வகைகளில் பிரிந்து காணப்பட்டாலும் அதில் பாருங்கள், போரின் போது பிரிட்டிஷாரின் நலன்களுக்கு ஆதரவாக முஸ்லீம் லீக் செயல்பட்டதாலும் தேசிய அரசியல் தீவிரமாக இருந்தது. ஆமாம், அந்த டைமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேசிய அரசியல் வந்து தீவிரமாக இருந்திருக்கும். ஏன்னா ஃபஸ்ட்டு வேர்ல்டு வார் உங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட்டு வேர்ல்டு வார் வந்து 1914 to 1918 வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வேர்ல்டு வார் வந்து நடந்திருக்கும். ஓகேவா? முதல் உலக போர் வந்து நடந்துகிட்டு இருந்திருக்கும். அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த டைமில் தான் வந்து நம்ம தன்னாட்சிலாம் வந்து நடக்குது. சரியா? தன்னாட்சிலாம் அந்த டைமில் தான் ஹோம் ரூல் மூமெண்ட்லாம் இருந்திருக்கும். சரி, வாங்க அதை பார்க்கலாம். பாருங்கள், 1916 திலகர் தலைமையில் தீவிர தேசிய தன்மையோடு செயல்பட்டவர்கள் காங்கிரஸை கட்டுப்படுத்தினார். பாருங்கள், திலகர் தலைமையில் செயல்பட்டவங்க வந்து காங்கிரஸை வந்து கண்ட்ரோலாக வச்சுருக்காங்க. ஓகேவா? அவங்க கண்ட்ரோலில் வச்சுருக்கிறாங்க. மேற்கத்திய இந்தியாவில் திலகர் தலைமையிலும் தென்னிந்தியாவில் டாக்டர் அன்னி பெசன்ட் தலைமையிலும். ஓகேவா? மேற்கத்திய இந்தியானா வட இந்தியா சைடு. ஓகேவா? வட இந்தியா சைடு ஃபுல்லாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா, வட இந்தியான்னு சொல்லக்கூடாது, மேற்கு சைடு. ஓகேவா? மேற்கு சைடு ஃபுல்லாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா திலகர் தலைமையில் இந்த மாதிரி வந்து இருக்காங்க. அதே மாதிரி தென்னிந்தியா சைடு, தென்னிந்தியானா நம்ம சென்னை, ஆந்திரா இந்த மாதிரி. ஓகேவா? தென்னிந்தியா சைடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தன்னாட்சி மூமெண்ட் வந்து ஹோம் ரூல் மூமெண்ட் இயக்கம் தொடங்குறாங்க. யார் அப்படின்னா அன்னி பெசன்ட். ஓகேவா? மேற்கு சைடு யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா திலகர். நம்ம தெற்கு சைடு, ஓகேவா, சவுத்தில் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா அன்னி பெசன்ட் தலைமையிலும் இருக்குது. இந்த போரின் போது காங்கிரஸ் மீண்டும் ஒன்றுபட்டது. பாருங்கள், காங்கிரஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுபடுது. ஏன்னா காங்கிரஸ் வந்து பிரிஞ்சிருப்பாங்க. ஓகேவா? மிதவாத காங்கிரஸ், தேசியவாத காங்கிரஸ்ன்னு சொல்லி எல்லாம் பிரிஞ்சிருப்பாங்க. அவங்களாம் எல்லாம் ஒன்று கூடுறாங்க. ஓகேவா? அவங்களாம் வந்து ஒன்றா வந்து கூடிடுறாங்க. அதில் பாருங்கள், 1916 இந்துக்கள் மற்றும் முஸ்லீம்களிடையே கையெழுத்தான லக்னோ ஒப்பந்தம் இந்திய தேசியத்துக்கு மேலும் வலிமை சேர்த்தது. பாருங்கள், இந்த மாநாடு ரொம்ப 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 முக்கியம். லக்னோ காங்கிரஸ் மாநாடு எப்போன்னு கேட்டாங்கன்னா 1916 நம்ம சொல்லணும். ஓகேவா? லக்னோ காங்கிரஸ் மாநாடு எப்போன்னு கேட்டால் 1916. சரியா? சரி, அந்த லக்னோ காங்கிரஸ் மாநாடு எங்கே நடந்துச்சுன்னா லக்னோவில் தான் நடந்துச்சு. 1916 நடந்துச்சு. ஆனால் எங்கே நடந்துச்சுன்னா லக்னோன்னு நம்ம போட்டுடலாம். ஆனால் அதோட தலைவர் யார்? அப்போ 1916 அந்த காங்கிரஸ் மாநாட்டுக்கு தலைமை யார் வகிச்சிருப்பாங்கன்னா ஏசி மஜும்தார். ஓகேவா? அப்படின்றவர் தான் வந்து பார்த்திங்கன்னா தலைமை தாங்கியிருப்பார். அம்பிகா சரண் மஜும்தார் அப்படின்னு சொல்லுவாங்க இவரை. ஓகேவா? இவர் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த லக்னோ காங்கிரஸ் மாநாட்டுக்கு தலைமை தாங்கியிருப்பார். அதில் தான் வந்து பார்த்திங்கன்னா மிதவாதிகள் தீவிரவாதிகளாக ரெண்டாக இணைஞ்சிருப்பாங்கல்ல, அதில் வந்து கை கொடுத்து இந்த மாதிரி வந்து மீண்டும் வந்து இணைஞ்சிருப்பாங்கல்ல. ஓகேவா? சரி, அடுத்து பாருங்கள், முதல் உலகப்போர். ஓகேவா? ஃபஸ்ட்டு வேர்ல்டு வாரில் துருக்கி தோற்றதுக்கப்புறம் அதுக்கு பின்னாடி கையெழுத்தான செவரஸ் உடன்படிக்கை. பாருங்கள், ஃபஸ்ட்டு வேர்ல்டு வாரோட உடன்படிக்கை என்னன்னு கேட்டாங்க அப்படின்னா நாம் வந்து செவரஸ் உடன்படிக்கைன்னு போடணும். இது வந்து முக்கியம்.
ஓகேவா. ஃபஸ்ட்டு வேர்ல்டு வார், WR வேர்ல்டு வாரோட உடன்படிக்கை என்னன்னு கேட்டாங்கன்னா இந்த செவரஸ் உடன்படிக்கையே போடணும். ஓகேவா. இதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த துருக்கி வந்து பார்த்திங்கன்னா தோற்றதுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய அந்த கலீஃபா இருக்காருல்ல, துருக்கியோட சுல்தான் கலீஃபா, அவரோட நிலை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமாகிடுது. ஓகேவா. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு இந்தியாவாகட்டும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய முஸ்லீம்லாம் கிலாஃபத் இயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஓகேவா. கிலாஃபத் இயக்கம் 1919 கிட்டத்தட்ட ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. 20 அது வந்து தீவிரம் அடைஞ்சிரும். காந்தி வந்து இன்னும் கொஞ்சம் தீவிரமாக்கி விட்ருவார். ஓகேவா. சரி, அடுத்து பாருங்கள். அகில இந்திய தன்னாட்சி ஹோம் ரூல் இயக்கம். ஓகேவா. ஹோம் ரூல் இயக்கம் அதான் வந்து தன்னாட்சி இயக்கம். சரியா. சரி, அதில் பாருங்கள். அயர்லாந்தரான ஓகேவா அயர்லாந்தவரான டாக்டர் அன்னி பெசன்ட் பிரிட்டனில் இருந்தபோது அயர்லாந்தின் தன்னாட்சி இயக்கம், பிரிட்டனில் அவங்க இருக்கிறப்ப, யார் அன்னி பெசன்ட் இருக்கப்ப, அப்போ தன்னாட்சி இயக்கம், ஃபேஃபியன் சோசியலிசவாதிகள், அதுக்கப்புறம் குடும்ப கட்டுப்பாடு இயக்கங்கள், இதெல்லாம் அவர் வந்து முக்கிய பங்காற்றுறாரு. ஓகேவா. தீவிரமாக பங்காற்றுறாரு. அது மட்டும் இல்லாமல் பாருங்கள் 1893 ஓகேவா 1893 இந்தியா வராரு. ஏன் அப்படின்னா பிரம்மஞான சபையோட உறுப்பினராக வந்து பார்த்திங்கன்னா அன்னி பெசன்ட் இந்தியாவுக்கு வராங்க. ஓகேவா. எந்த இயர்னு பாருங்கள் 1893 இந்தியா வராங்க. ஓகேவா. தியோசோஃபிக்கல் சொசைட்டி அப்படின்னா பிரம்மஞான சபைன்னு சொல்லுவாங்க. எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க 1875 பிரம்மஞான சபை ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. சரியா. சரி, இதோட உறுப்பினராக வந்து பார்த்திங்கன்னா 1893 வந்து பார்த்திங்கன்னா வராங்க. ஓகேவா. இதே 1893 தான் வந்து என்ன ஆகும் அப்படின்னா காந்தி வந்து சவுத் ஆப்பிரிக்கா போவார். ஓகேவா. அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, அடுத்து பாருங்கள். இவர் வந்தவுடனே என்ன பண்ணுறாரு, அன்னி பெசன்ட் அம்மையார் வந்தவுடனே என்ன பண்ணுறாங்க, பனாரஸில் ஒரு மத்திய இந்து கல்லூரியை நிறுவுறாங்க. சரியா. பனாரஸ் அப்படின்றது யூபியில் இருக்கக்கூடிய வாரணாசி. ஓகேவா. யூபியில் இருக்கக்கூடிய வாரணாசி, அங்கே தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மத்திய இந்து கல்லூரியை வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறுவுறாரு. இந்த கல்லூரி வந்து பார்த்திங்க அப்படின்னா 1916 பண்டித மதன் மோகன் மாளவியா வந்து என்ன பண்ணிடுறாரு அப்படின்னா பனாரஸ் இந்து பல்கலைக்கழகமாக வந்து தரம் உயர்த்திடுது. ஓகேவா. தரம் உயர்த்திடுறாரு. ஃபஸ்ட்டு வந்து எப்படி இருந்துச்சுன்னா மத்திய இந்து கல்லூரின்னு தான் இருந்துச்சு. அந்த கல்லூரியை வந்து யூனிவர்சிட்டியாக மாற்றிடுறாரு. ஓகேவா. இதை வந்து யூனிவர்சிட்டியாக வந்து யார் மாற்றுறது அப்படின்னா நம்ம மதன் மோகன் மாளவியா வந்து பார்த்திங்கன்னா யூனிவர்சிட்டியாக மாற்றிடுறாரு. எந்த வருஷம்னு கேட்டாங்கன்னா 1916. ஓகேவா. அதை பார்த்து வச்சுக்கோங்க. ஒரு சில புக்கில் வந்து 1920 இருக்கும். நீங்கள் வந்து 12th புக்கில் இருக்கிறத பார்த்துக்கோங்க 1916. சரியா. சரி, அடுத்து பாருங்கள். 1907 HS ஆல்காட் அவர்களின் மறைவுக்கு பின்னர் பிரம்மஞான சபையின் உலகளவிலான தலைவராக அன்னி பெசன்ட் அம்மையார் பதவி வகித்தார். பாருங்கள் 1907 HS ஆல்காட் வந்து பார்த்திங்கன்னா இறந்துருவார். HS ஆல்காட் தான் வந்து பார்த்திங்கன்னா பிரம்மஞான சபையோட தலைவராக இருந்திருப்பார். ஓகேவா. அப்போ வந்து பார்த்திங்கன்னா HS ஆல்காட் இறந்துட்டனால உலகளாவிய தலைவராக வந்து யாரை வந்து பொறுப்பு போட்டாங்க அப்படின்னா அன்னி பெசன்ட் வந்து பொறுப்பாக போட்டுருவாங்க. ஓகேவா. அன்னி பெசன்ட் அம்மையாரை உலக அளவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிரம்மஞான சபையோட தலைவர் வந்து அன்னி பெசன்ட் தான் இனிமேல் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஓகேவா. அந்த பதவியில் இருப்பார். அடுத்து பாருங்கள். ஜமுனாதாஸ் துவாரகாதாஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜார்ஜ் அருண்டேலே, சிங்கர்லால் பனகர். ஓகேவா. இந்துலால் யக்னிக்கு. அடுத்து பாருங்கள் CP ராமசாமி, BB வாடியா. இவங்க எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அன்னி பெசன்ட் அம்மையாரோட ஆதரவாளர்கள். ஓகேவா. அன்னி பெசன்ட் அம்மையாரோட ஆதரவாளர்கள் இவங்கெல்லாம் பார்த்துக்கோங்க. ஜமுனாதாஸ் துவாரகாதாஸ், ஜார்ஜ் அருண்டேலே, சங்கர்லால் பனகர். ஓகேவா. இந்துலால் யக்னிக்கு, CP ராமசாமி, BB வாடியா. இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா யாரோட ஆதரவாளர்கள்னு கேட்டாங்க அப்படின்னா அன்னி பெசன்ட் அம்மையாரோட ஆதரவாளர்கள். ஓகேவா. 1914 பிரிட்டன் முதல் உலகப் போரில் ஈடுபடும் அறிவிப்பை வெளியிட்டது. பாருங்கள், பிரிட்டன் வந்து முதல் வேர்ல்டு வாரில் வந்து நாங்கள் வந்து பிரிட்டன் வந்து ஈடுபடும் அப்படின்னு சொல்லி 1914 வந்து சொல்கிறாங்க. ஓகேவா. சரி, அடுத்து பாருங்கள். மைய நாடுகளை ஆதரித்து முதல் உலகப் போரின் துருக்கியின் சுல்தான் நுழைந்ததை அடுத்து பிரிட்டிஷார் முஸ்லீம் லீக்கை சந்தேகம் கொண்டு பார்த்தனர். பாருங்கள், ஏன்னா வந்து துருக்கியில் வந்து பார்த்திங்கன்னா முஸ்லீம்கள் அதிகமாக இருக்காங்கல்ல, அங்கே அவங்க வந்து பார்த்திங்கன்னா இங்கிலாந்துக்கு எதிராக தானே போர் தொடுக்குறாங்க. அதனால் வந்து இங்கிலாந்தில் இருக்கவங்களாம் என்ன பண்ணுறான் அப்படின்னா நம்மக்கிட்ட நாட்டில் இருக்கிற முஸ்லீம் வந்து ஒரு மாதிரி ஒரு கண்ணோட்டத்தில் ஒரு எதிரியாக பார்க்குறான். இவன் வந்து என்ன தான் இருந்தாலும் இந்தியாவில் இருந்தாலும் இவனோட ஃபுல் சப்போர்ட் துருக்கிக்கு தான் இருக்கும், ஏன்னா நம்மளுக்கு அகைன்ஸ்டாக தான் செயல்படுவோம்னுட்டு முஸ்லீம் லீக்கை வந்து அந்த கண்ணோட்டத்தில் பார்க்குறாங்க. ஓகேவா. சரி, அடுத்து பாருங்கள். 1914 காமன்வெல்த் அப்படின்ற வாராந்த பத்திரிகையை வந்து ஓகேவா வாராந்திர பத்திரிகை வாரம் ரிலீஸ் பண்ணுறது. அந்த பத்திரிகை வந்து அன்னி பெசன்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஓகேவா. அன்னி பெசன்ட் எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா வாராந்திர பத்திரிகை 1914 காமன்வெல்த் அப்படின்ற பத்திரிகை. ஓகேவா. இந்த பத்திரிகை வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம 12th எத்திக்ஸ் புக்கில் என்னென்னு கொடுத்துருப்பாங்க அப்படின்னா பொது வாழ்வு அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. 12th 11th தெரில, ஆனால் எத்திக்ஸ் புக். ஓகேவா. அதில் பார்த்தீங்கன்னா பொது வாழ்வுன்னு கொடுத்துருப்பாங்க. நான் கூட என்னடா பொது வாழ்வுன்னு ஏதோ பத்திரிக்கை இருக்குது, என்னடா பத்திரிக்கை இது அப்படின்னு பார்த்தா கிடைச்சே காமன்வெல்த். அந்த காமன்வெல்த்ன்ற பேருக்கு தமிழ் பெயர் கரெக்டானது எதுன்னு பார்த்தீங்கன்னா பொது வாழ்வு. ஓகேவா.
அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. டக்குன்னு கேட்டாங்க அப்படின்னா நமக்கே புதுசாக இருக்கும். ஓகேவா, அதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. சரி, அடுத்து பாருங்கள் நியூ இந்தியா. நியூ இந்தியாவும் பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்த வருஷமே ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஓகேவா, இது வந்து தினசரி பத்திரிகை. நல்லா பார்த்துக்கோங்க. காமன்வெல்த் அப்படின்றதுக்கு டேட்டு இதெல்லாம் எதுவும் மென்ஷன் பண்ணல, கொடுக்கல. ஆனால் பாருங்கள் நியூ இந்தியாவுக்கு டேட்டு கொடுத்துருக்கான். ஓகேவா, 1915 ஜூலை மாதம் 14 ஓகேவா, ஜூலை மாதம் 14 காமராஜர் பிறந்த நாளைக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி. ஓகேவா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து தினசரி பத்திரிகை. சரியா, காமன்வெல்த் அப்படின்றது வாராந்திர பத்திரிகை. ஓகேவா, நியூ இந்தியா அப்படின்றது தினசரி பத்திரிகை. நான் இதை வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டேன்னா, காமன்வெல்த்துக்கு நெடில் எழுத்து வரும், வாராந்திர பத்திரிகைக்கு நெடில் எழுத்து வரும். இங்கே பாருங்கள், நியூ இந்தியாவுக்கு எழுத்து குறியில் எழுத்து தான் வரும், அதே மாதிரி இங்கேயும் குறியில் எழுத்து தான் வரும். நான் இப்படி தான் ஞாபகம் வச்சுருக்கேன். ஓகேவா, இதை வச்சு நான் ஷார்ட்கட்டாக எடுத்துருவேன். சரியா, நீங்களும் இப்படியே கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா, சரி, அடுத்து பாருங்கள் 1915. 1915 ஒரு புக்கை வந்து ரிலீஸ் பண்ணுறாரு. ஓகேவா, ஒரு புக்கை வந்து எழுதுறாரு. அந்த பாருங்கள், ஹவு இந்தியா ரூட் ஃபார் ஃப்ரீடம். ஓகேவா, பாருங்கள், ஹவு இந்தியா ரூட் ஃபார் ஃப்ரீடம். ஓகேவா, இந்த புக்கை வந்து பார்த்தீங்க அப்படின்னா புத்தகத்தை பதிப்பிடுறார். ஓகேவா, இது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ப்பா. ஹவ் இந்தியா ரூட் ஃபார் ஃப்ரீடம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். இதை வந்து நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. சரியா, சரி, அடுத்து பாருங்கள், கடந்த காலத்தில் ஆழமான வேரூன்றிய தேசிய விழிப்புணர்வின் தொடக்கங்களை அவர் இந்த புத்தகத்தில் விரிவாக எடுத்துரைத்தார். ஆமாம், நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அது நம்மளுக்கு தேவையில்லை, நம்ம அந்த புக்கு நேம் மட்டும் பார்த்துக்கலாம். ஓகேவா, அடுத்து பாருங்கள், இங்கிலாந்தின் கடினமான தருணம் இந்தியாவில் வாய்ப்புக்கான தருணம் என்று அவர் முழக்கமிட்டார். இதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஓகேவா, இதெல்லாம் கூற்று காரணத்தில் வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பாருங்கள், இங்கிலாந்தின் கடினமான தருணம் தான் இந்தியாவோட வாய்ப்புக்கான தருணம்னு சொல்லி அவர் முழக்கமிடுறாரு. அது மட்டும் இல்லாமல் பிரிட்டிஷ் நாடாளுமன்றத்தில் இந்திய கட்சி ஒன்று ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லி ஏற்படுத்தி அதை வந்து ஃபெயிலியர் ஆயிடுவார். ஓகேவா, பிரிட்டிஷ் நாடாளுமன்றத்தில் போய் நான் வந்து ஒரு இந்திய கட்சி ஒன்று ஸ்டார்ட் பண்ணுற போகிறேன்னு போய் ஸ்டார்ட் பண்ணுவார். ஸ்டார்ட் பண்ணி அதில் வந்து தோற்றுருவார். ஓகேவா, அந்த கட்சியில் வந்து தோற்றுருவார், ஃபெயிலியர் ஆகிடுவார். யார் அப்படின்னா அன்னிபெசன்ட் அம்மையார். ஓகேவா, சரி, அடுத்து பாருங்கள், இந்தியா திரும்பிய அவர் 1915 ஜூலை 14 நியூ இந்தியா என்ற தினசரி வாராந்த பத்திரிகை தொடங்கினார். இப்போ தான் நம்ம பார்த்தோம். இந்த நியூ இந்தியாவுக்கு மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா டேட்டோடு கொடுத்துருப்பான், ஜூலை 14 மென்ஷன் பண்ணியிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா, அதை பார்த்து வச்சுக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா தினசரி பத்திரிகை. இப்போ தான் சொன்னோம், இங்கே நீ வந்து குறியில் எழுத்து, இங்கேயும் வந்து குறியில் எழுத்து அப்படின்ட்டு. சரி, இதை பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள், பம்பாயில் நிகழ்த்திய உரையில். ஓகேவா, பம்பாயில் நிகழ்த்திய உரையில் தன்னாட்சி குறித்து கொள்கையை அவர் வெளிப்படுத்தினார். தன்னாட்சி குறித்து வெளிப்படுத்துகிறாரு. எங்கே நிகழ்த்தலாம் உரைன்னு கேட்டாங்க அப்படின்னா பம்பாயில் முதல்ல பம்பாயில் ஒரு உரை வந்து பேசுகிறாரு. அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா தன்னாட்சி குறித்த செய்தி வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாரு. அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கோடு வந்து சொல்கிறாரு. ஓகேவா, ஒரு கோடு வந்து சொல்கிறாரு. என்னன்னு பார்த்துக்கோங்க, தன்னாட்சி என்பது நாட்டில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களை கொண்ட சபைகள் மூலமாகவும், ஓகேவா, சபைகள் மூலமாகவும் அவர்கள் சபைக்கு கடமைப்பட்டவர்களாகவும் விளங்க நடைபெறும் ஆட்சியாகும் அப்படின்னு சொல்லி தான் வந்து சொல்கிறாங்க. ஓகேவா, பாருங்கள், தன்னாட்சி என்பது நாட்டில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களை கொண்ட சபைகள் மூலமாகவும் அவர்கள் ஓகேவா, சபைகள் மூலமாக தான் தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சபைக்கு வந்து கடமைப்பட்டவங்களாகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது தான் வந்து தன்னாட்சி அப்படின்னு சொல்லி அன்னிபெசன்ட் வந்து அந்த உரையில் வந்து சொல்கிறார். ஓகேவா, எந்த உரையில்? அந்த பம்பாயில் நடத்தின உரையில் சொல்கிறார். யார்? அன்னிபெசன்ட் அம்மையார். ஓகேவா, சரி, அடுத்து பாருங்கள், ஆங்கிலேயர். ஆங்கில கிழக்கிந்திய, ஓகேவா, ஆங்கில காலனி, ஓகேவா, ஆங்கிலேய காலனிகளை போன்று போருக்கு பிறகு இந்தியாவுக்கு தன்னாட்சி கொடுக்க வேண்டும் என்ற கருத்தை பரப்பவும் கோரிக்கையை வலியுறுத்தவும் அன்னிபெசன்ட் அம்மையார் பொதுக்கூட்டங்களையும் மாநாடுகளையும் நடத்தினார். பாருங்கள், அதாவது ஆங்கில காலனியை தான் இப்போ வந்து நடந்துட்டு இருக்குது. எப்போ? ஃபஸ்ட்டு வேர்ல்டு வார் அப்போ. சரி, ஓகே, நம்ம இப்போ தன்னாட்சி இயக்கம் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா போர் முடிஞ்சதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து ஃப்ரீடம் கொடுத்துருவாங்கல்ல, அதனால் இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு அவங்க வந்து பொதுக்கூட்டம்லாம் நடத்தி மாநாடுலாம் போட்டு பிளான் பண்ணுறாங்க. யாருன்னா அன்னிபெசன்ட் அம்மையார். ஓகேவா, சரி, அடுத்து பாருங்கள், 1915 செப்டம்பர் மாதம் 28. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, 1915 செப்டம்பர் மாதம் 28. ஓகேவா, 1915 செப்டம்பர் மாதம் 28 அயர்லாந்தோட தன்னாட்சி இயக்கம், ஓகேவா, தன்னாட்சி இயக்கத்தின் அடிப்படையில் இந்தியாவில் தன்னாட்சி இயக்கத்தை துவக்கப் போவதாக அவர் அறிவித்தார். பாருங்கள், அறிவித்த டேட் எப்பான்னு பாருங்கள், அவர் வந்து இந்த டேட்டில் வந்து அறிவிக்கிறார். ஓகேவா, 1915 செப்டம்பர் மாதம் 28 அறிவிக்கிறார். நான் வந்து தன்னாட்சி இயக்கம் எப்படி அங்கே தென்னாப்பிரிக்காவில் வந்து ஸ்டார்ட் பண்ணணும், அதே மாதிரி நான் வந்து தென்னாப்பிரிக்கான்ற அயர்லாந்து. ஓகேவா, அயர்லாந்தில் எப்படி அங்கே தன்னாட்சி இயக்கம் ஸ்டார்ட் பண்ணணும், அதே மாதிரி நாங்கள் இந்தியாவில் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி அறிவிக்கிறார். ஓகேவா, அதே மாதிரி தமது இயக்கம் வெற்றி பெற காங்கிரஸ் கட்சியின் அனுமதி தேவை என்பதை அவரும் அறிந்திருந்தார். ஆமாம், ஏன்னா காங்கிரஸ் தானே அப்போ அந்த இடத்துல வெயிட்டேஜாக இருக்குது, அதனால் என்னோட
தன்னாட்சி இயக்கம் வந்து வெற்றி பெறணும் அப்படின்னா எனக்கு காங்கிரஸோட சப்போர்ட்டும் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அன்னிபெசன்ட் நினைக்கிறாங்க. ஓகேவா? சரி, அடுத்து பாருங்கள் 1915 டிசம்பர் மாதம். ஓகேவா? இப்போ நம்ம பார்த்தது செப்டம்பர் 28 இந்தமாரி சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் 1915 டிசம்பர் மாதத்தில் ஒரு காங்கிரஸ் மாநாடு கூடுது. அதில் பார்த்தீங்க அப்படின்னா திலகர் அன்னிபெசன்ட் அம்மையார் முயற்சிகளால் தீவிர தேசியத்தன்மையுடைய உறுப்பினர்களாக சேர்க்கும் வகையில் தனது விதிமுறைகளில் கட்சி முறையை திருத்தம் செய்தது. பாருங்கள், அந்த இதில் வந்து பார்த்தீங்க கட்சி முறையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா திருத்தம் பண்ணுறாங்க. ஓகேவா? இந்த மாநாடை கூட்டி இந்த மாநாட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கட்சி முறையில் வந்து திருத்தம் பண்ணுறாங்க. அது என்னன்னு இங்கே கொடுக்கல, சரியா? நீங்கள் அதை பார்த்துக்கோங்க, சரியா? சரி, நீங்கள் அடுத்து பாருங்கள் 1916 செப்டம்பர் இந்த மாநாடை மட்டும் பார்த்துக்கோங்க. ஓகேவா? காங்கிரஸ் மாநாடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1915 வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதம் பம்பாயில் வந்து நடந்ததுன்னு பார்த்து வச்சுக்கோங்க, சரியா? அது வந்து இம்பார்ட்டன்ட். ஓகேவா? சரி, அடுத்து பாருங்கள் 1916. ஓகேவா? 1916 செப்டம்பர் மாதம் தான். ஓகேவா? செப்டம்பர் மாதம், அந்த செப்டம்பர் மாதத்துக்குள்ளே தன்னாட்சி இயக்கத்தை கையில் எடுக்குமாறு அந்த மாநாட்டில் 1915 மும்பை. ஓகேவா? அந்த இடத்துல வந்து அவர் பேசியிருக்காரு. காங்கிரஸ் கட்சியை கேட்டுக்கொண்டார். பாருங்கள், செப்டம்பர் மாதத்துக்குள்ளே நீங்கள் எனக்கு வந்து ரீசன் சொல்லிடுங்க. 1915 வந்து இந்தமாரி சொல்கிறாரு. செப்டம்பர் மாதத்துலேயே 28ஆம் தேதியே இந்தமாரி சொல்கிறாரு, காங்கிரஸோட உதவி வந்து வேணும் அப்படின்னு சொல்லி. ஆனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா காங்கிரஸ் வந்து எந்த ஒரு பதிலுமே வந்து கொடுக்கல. ஓகேவா? காங்கிரஸ் வந்து எந்த ஒரு பதிலுமே இவங்க வந்து கொடுத்துருக்காது. பட் பாருங்கள், காங்கிரஸை வந்து இவர் வந்து கேட்டிருக்காரு 1916 செப்டம்பர் மாதத்துக்குள்ளே தன்னாட்சி இயக்கத்தை வந்து நான் வந்து கையில் எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி 1915 மும்பை மாநாட்டிலேயே வந்து காங்கிரஸ் கட்சிகிட்ட கேட்டிருக்காரு. ஆனால் அவ்வாறு செய்ய தவறினால், ஓகேவா, தாமே தன்னாட்சி இயக்கத்தை அமைக்க போவதாக அவர் தெரிவித்தார். பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் காங்கிரஸ் வந்து நீங்கள் எனக்கு வந்து ஒத்துழைப்பு கொடுக்கல அப்படின்னா நான் கம்பல்சரி நானே வந்து தனியாக ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அன்னிபெசன்ட் வந்து சொல்லிடுறார். ஓகேவா? அன்னிபெசன்ட் வந்து சொல்லிடுறாங்க அந்த அம்மையார். அடுத்து பாருங்கள், ஒன்று திலகர் தலைமையிலும். ஓகேவா? பாருங்கள், திலகர் தலைமையிலும் மற்றொன்று அன்னிபெசன்ட் அம்மையார் தலைமையிலும் என 1916 நாட்டில் 2 தன்னாட்சி இயக்கங்கள் ஆரம்பிக்கப்பட்டன. பாருங்கள், 2 தன்னாட்சி இயக்கம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஓகேவா? மேற்கு சைடு ஒன்று நம்ம பார்த்தோம், மேற்கத்திய தன்னாட்சி இயக்கம், தென்னிந்திய தன்னாட்சி இயக்கம்னு சொல்லிட்டு நம்ம 2 பார்த்தோம். இந்த மேற்கத்திய தன்னாட்சி இயக்கம் பாருங்கள், அது வந்து பார்த்திங்கன்னா திலகர் தலைமையில் போயிடுது. ஓகேவா? திலகர் தலைமையில் போயிடுது. தென்னிந்திய சைடு வந்து பார்த்திங்க அப்படின்னா அன்னிபெசன்ட் அம்மையாரோட தலைமையில் வந்துடும். ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்கள், தன்னாட்சி இயக்கத்தோட இரட்டை குறிக்கோள்கள். பாருங்கள், 2 குறிக்கோள் கொடுத்துருக்காங்க. பிரிட்டிஷ் ஆட்சியில் இந்தியாவில் தன்னாட்சி ஏற்படுத்துவது. பாருங்கள், பிரிட்டிஷ் ஆட்சியில் இந்தியாவில் வந்து தன்னாட்சியை ஏற்படுத்துறது ஃபஸ்ட்டு கோரிக்கை. ஓகேவா? ஃபஸ்ட்டு குறிக்கோள். 2வது குறிக்கோள் வந்து என்ன அப்படின்னா தாய்நாடு பற்றிய பெருமை உணர்வை இந்திய மக்களிடையே ஏற்படுத்துவது. ஓகேவா? தாய்நாடு இது என்னோட நாடு இது அப்படின்ற உணர்வை வந்து மக்கள்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறது 2வது குறிக்கோள். ஓகேவா? இந்த 2 குறிக்கோளையும் ரீட் அவுட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சரி, அடுத்து பாருங்கள், இன்னொரு தடவை வாசிக்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு குறிக்கோள் என்ன அப்படின்னா பிரிட்டிஷ் ஆட்சியில் இந்தியாவில் தன்னாட்சி ஏற்படுத்துறது ஒரு ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. தாய்நாடு பற்றி பெருமையினும் இந்திய மக்களிடையே வந்து ஏற்படுத்துவது. ஓகேவா? சரி, திலகரோட தன்னாட்சி இயக்கம். ஓகேவா? திலகரோட தன்னாட்சி இயக்கம் பாருங்கள், 1916 ஏப்ரல் மாதம் பெல்காம் மாநாடு நடக்குது. ஓகேவா? நீங்கள் உடனே பெல்காம் காங்கிரஸ் மாநாடு 1924 தான் நடந்துச்சு, காந்தி வந்து அங்கே இருந்த தலைமை தாங்கியிருப்பார் அப்படிலாம் நினைக்காதீங்க. 1916 ஏப்ரலில் ஒரு பெல்காமில் ஒரு மாநாடு நடந்திருக்கும். சரியா? 1916 ஏப்ரலில் பெல்காமில் ஒரு மாநாடு நடக்குது. சரியா? 1916 ஏப்ரல் பெல்காமில் இந்த நடந்த மாநாட்டில் வந்து பார்த்திங்கன்னா பம்பாய் மாகாண மாநாட்டில் இது நிறுவப்பட்டது. பாருங்கள், பம்பாய் மாகாண மாநாட்டில் இது வந்து பார்த்திங்கன்னா நிறுவுறாங்க. திலகர் வந்து பார்த்திங்கன்னா பூனா, அன்னிபெசன்ட் வந்து பார்த்திங்கன்னா சென்னை. ஓகேவா? மகாராஷ்டிரா பூனா இருக்குது பார்த்தீங்களா, அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா திலகர் வந்து தன்னாட்சி இயக்கத்தை ஸ்டார்ட் பண்ணுறாரு. சென்னையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அன்னிபெசன்ட் வந்து தன்னாட்சி இயக்கத்தை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதான் இங்கே சைடில் எழுதியிருக்காங்க. அடுத்தது பாருங்கள், பம்பாய் நகரம் உட்பட்ட மகாராஷ்டிரா, கர்நாடகா, மத்திய மாகாணங்கள், பெரார் ஆகிய பகுதியில் திலகரின் தன்னாட்சி இயக்கம் செயல்படும். பாருங்கள் எங்கெங்கன்னு, பம்பாய் நகரம். ஓகேவா? பம்பாய் நகரம், பம்பாய் எங்கே இருக்குது? மகாராஷ்டிராவில் இருக்குது. ஓகேவா? மகாராஷ்டிரா, கர்நாடகா, மத்திய மாகாணங்கள், பெராரு இந்த பகுதியெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா திலகரோட இயக்கம் வந்து பார்த்திங்கன்னா தன்னாட்சி இயக்கம் வந்து செயல்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்கள், திலகரின் இயக்கத்திற்கு 6 கிளைகள் ஒதுக்கப்பட்டன. ஓகேவா? திலகரோட இயக்கத்துக்கு 6 கிளைகள் ஒதுக்கப்பட்டன. அதில் பாருங்கள் என்னென்னான்ட்டு பம்பாய், மகாராஷ்டிரா, கர்நாடகா, மத்திய மாகாணம், பெரார். ஓகேவா? பாருங்கள், இது 1, இது 2, இது 3, இது 4, இது 5 தான் வருது. இன்னொன்று என்னன்னு தெரில, பார்த்துக்கோங்க. ஓகேவா? சரி, அடுத்து பாருங்கள் அன்னிபெசன்ட். ஓகேவா? அன்னிபெசன்ட் அம்மையார் இயக்கத்திற்கு இந்தியாவின் அனைத்து எஞ்சிய பகுதியும் ஒதுக்கப்பட்டன. இவருக்கு வந்து ஒரு 6 பகுதியை கொடுத்துட்டு மீதி இருக்கிற எல்லா பகுதியும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அன்னிபெசன்ட் கொடுத்துட்றாங்க. ஓகேவா? அதில் மெயினாக எந்த பகுதி அப்படின்னா நம்ம சென்னை தான். ஓகேவா?
சென்னை தான். அடுத்து பாருங்கள், மகாராஷ்டிரா மற்றும் கர்நாடகாவில் பிரபலமடைந்திருந்த அவரது இயக்கம் ஏப்ரல் 1917 14,000 பேர் உறுப்பினர்களாக இருந்தது. ஓகேவா, ஏப்ரல் 1917 வந்து பார்த்திங்கன்னா 14,000 பேர் வந்து பார்த்திங்கன்னா அந்த தன்னாட்சி இயக்கத்தில் உறுப்பினராக வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, அடுத்தது ஜூன் 1918, ஒரு வருஷத்துலேயே பார்த்திங்கன்னா 14,000ன்றது 32,000 மாறிடுது. ஓகேவா, ஜஸ்ட் ஒரு வருஷம் தான், அந்த ஒரு வருஷத்துலேயே பார்த்திங்கன்னா டபுள் மடங்கு இன்க்ரீஸ் ஆகிடுது பாருங்கள். ஓகேவா, 14,000 இருக்கிறது 32,000 இன்க்ரீஸ் ஆகிடுது. ஓகேவா, நல்லா பார்த்துக்கோங்க, இந்த டேட்டாலாம் தேவை கிடையாது, பட் ஆனால் பார்த்து வச்சுக்கோங்க. சரியா, பாருங்க, ஏப்ரல் 1917 14,000 உறுப்பினர்களாக இருக்கிறாங்க. ஜூன் 1918 32,000 உறுப்பினர்களாக வந்து அதிகரிக்குது. ஓகேவா, அடுத்து பாருங்கள், ஜூலை 23, 1916. ஓகேவா, இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தன்னாட்சி பற்றிய கொள்கைகளை வந்து இவர் வந்து பரப்பியதற்காக 60வது பிறந்தநாளில் திலகர் கைது செய்யப்பட்டார். பாருங்கள், திலகரோட 60வது பிறந்தநாள். ஓகேவா, திலகரோட 60th பர்த்டே. ஓகேவா, பர்த்டே கொண்டாடிட்டு இருக்கும்போது அப்போ அவன் தலைவர் தூக்கி ஜெயிலில் போட்டாங்க. ஓகேவா, 60வது பிறந்தநாள் வந்து கொண்டாட போகிறார். எப்போ அப்படின்னா 1916 ஜூன் மாதம் 23ஆம் தேதி. ஓகேவா, தன்னாட்சி பற்றிய கொள்கைகளை வந்து இவர் வந்து பரப்பணத்துக்காக இவனை வந்து தூக்கி ஜெயிலில் போடுறா அப்படின்னு சொல்லி திலகரை தூக்கி ஜெயிலில் போட்டாங்க. ஓகேவா, அடுத்து பாருங்கள், இது வந்து பாக்ஸ் கொஸ்டின். ஓகேவா, இதை படிச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள், தன்னாட்சின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். மத்திய அல்லது பிரதேச, ஓகேவா, பிரதேச அரசிடமிருந்து அதனை சார்ந்த அரசியல் பகுதிகளுக்கு அங்கு வாழும் மக்கள் அதற்கு அரசியல் ரீதியாக விசுவாசமாக இருப்பார்கள் என்ற நிபந்தனையுடன் வழங்கப்படும் தன்னாட்சி அதிகாரத்தை குறிக்கிறது. பாருங்கள், மத்திய அல்லது பிரதேச அரசிடமிருந்து அப்படின்னா, அதாவது மெயினாக ஒரு மத்திய அரசு இருக்குது, மெயினாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரசு அந்த இடத்துல இருக்குது. அந்த அரசுலேருந்து அரசியல் பகுதிக்கு அங்கே வாழ்கிற மக்களே வந்து பார்த்திங்க அப்படின்னா நாங்களே தன்னாட்சி பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு பேர் தான் வந்து அந்த அதிகாரத்துக்கு பேர் தான் தன்னாட்சி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாத பாருங்கள், பழங்கால ரோமானிய அரசியல். ஓகேவா, பழங்கால ரோமானிய அரசியலிலும் நவீன ஆங்கிலேய அரசியலும் இது பொதுப்படையான, ஓகேவா, இது பொதுப்படையான அம்சமாக இருந்தது. ஓகேவா, இது பொதுவான அம்சமாக இருந்தது. இது ரெண்டுமே காமனாகவே இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எங்கெங்கே பழங்கால ரோமானிய அரசியலையும் நவீன ஆங்கிலேய அரசியலும் இது வந்து காமனாகவே இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. 1880களில் அயர்லாந்தின் தன்னாட்சி இயக்கம், ஓகேவா, முடுக்கம் பெற்றதை அடுத்து அயர்லாந்து அரசு சட்டத்தின் 1920 கீழ் வட அயர்லாந்தின் 6 நாடுகளிலும் பிறகு, ஓகேவா, வட அயர்லாந்தின் 6 நாடுகளிலும் பிறகு தெற்கில் ஆங்கிலோ அயர்லாந்து ஒப்பந்தத்தின் 1928 கீழ் எஞ்சி 26 நாடுகளிலும் தன்னாட்சி இயக்கம் அமையப்பட்டது. பாருங்கள், தன்னாட்சி இயக்கம் வந்து அயர்லாந்தில் மட்டும் இல்லாத, ஓகேவா, பாருங்கள், அயர்லாந்தில் மட்டும் இல்லாத பாருங்கள். ஓகேவா, அடுத்தது அயர்லாந்து அரசு சட்டம் 1920 கீழ் வட அயர்லாந்து சைடு. ஓகேவா, இந்த அயர்லாந்து வந்து காமனாக சொல்லியிருக்காங்க. இங்கே வட அயர்லாந்துலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு 6 நாடு இருக்குது. அந்த 6 நாடுலையும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தெற்கு ஆங்கிலோ அயர்லாந்து ஒப்பந்தம். ஓகேவா, அதை வந்து போட்டு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய 26 நாடுகளிலும் ஆல்ரெடி இங்கே ஒரு 6 நாடு. ஓகேவா, இங்கே ஒரு 26 நாடு. வட அயர்லாந்துன்னு கேட்டாங்க அப்படின்னா ஒரு 6 நாடு, தெற்கு அயர்லாந்து. ஓகேவா, இந்த இடத்துல பாருங்கள், தெற்கில் ஆங்கிலோ அயர்லாந்து அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 26 நாடு. இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தன்னாட்சி இயக்கம் கொடுத்துருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஓகேவா, சரி, அடுத்து பாருங்கள், அன்னி பெசன்ட் அம்மையாரோட தன்னாட்சி இயக்கம். ஓகேவா, அன்னி பெசன்ட் அம்மையாரோட தன்னாட்சி இயக்கம் ஃபஸ்ட்டு பாருங்கள், 1916. ஓகேவா, 1916 செப்டம்பர் மாதம். ஓகே, செப்டம்பர் மாதம் காங்கிரஸ் கட்சியிலிருந்து எந்த அறிவிப்பும் தென்படாத காரணத்தால், ஏன்னா இந்த அன்னி பெசன்ட் அம்மையார் வந்து சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரி வந்து நான் வந்து இது பண்ண போகிறேன், நான் வந்து தன்னாட்சி இயக்கத்தை ஸ்டார்ட் பண்ண போகிறேன், நீங்கள் வந்து பதில் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இவனுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே கிடையாது. ஓகேவா, எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே காங்கிரஸ் வந்து சொல்லலை. ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இவர் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. யார் அப்படின்னா அன்னி பெசன்ட் அம்மையார். ஓகேவா, அவங்க வந்து பார்த்திங்கன்னா தன்னாட்சி இயக்கத்தை ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. அங்கே வந்து பாருங்கள், கான்பூர், அலகாபாத்து, பனாரஸ், மதுரா, கள்ளிக்கோட்டை, அகமது நகர், இந்த இடங்கள்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இயக்கத்தோட கிளைகள் அமைஞ்சிருக்குது. யாருது? நம்ம அன்னி பெசன்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கல்ல, அவங்களோடது. ஓகேவா, அது எப்படி ஞாபகம் வச்சுருக்கீங்க அப்படின்னா PK² A² ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, நான் அப்படி தான் ஞாபகம் வச்சுருக்கேன். ஓகேவா, PK², ஓகேவா, A², அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா M. ஓகேவா, இந்த எம்மில் மதுரா வந்துடும். ஓகேவா, ஏவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அகமது நகர், அலகாபாத் வந்துடும். ஓகேவா, அடுத்தது K² வந்து பார்த்தீங்க அப்படின்னா கான்பூர், கள்ளிக்கோட்டை, ரெண்டும் அது வந்துடும். ஓகேவா, பார்த்து வச்சுக்கோங்க. சரியா, சரி, அடுத்து பாருங்கள், பீனா பனாரஸ். ஓகேவா, அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க, மறந்துடாதீங்க. ஓகேவா,
சரி, இன்னொரு தடவை பார்த்துக்கோங்க. கான்பூர் கள்ளிக்கோட்டை ரெண்டும் கே ஸ்கொயர் வந்துடும். அலகாபாத்து அகமதுநகர் ரெண்டும் பி ஸ்கொயர் வந்துடும். பனாரஸ் வந்து ஏ ஸ்கொயர் வந்துடும். அலகாபாத்து அகமதுநகர் ரெண்டு ஏ ஸ்கொயர் வந்துடும். பனாரஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா பி வந்துடும், ஞாபகம் வச்சுக்கோங்க. மதுரா வந்து பார்த்திங்க அப்படின்னா எம் வந்துடும். ஓகேவா, இது அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? சரி, அடுத்து பாருங்கள். இந்தியாவின் விசுவாசத்தின் விலை இந்தியாவின் விடுதலை என்று அவர் அறிவித்தார். பாருங்கள், இந்தியாவோட விசுவாசத்தோட விலை வந்து இந்தியாவோட விடுதலை தான் அப்படின்னு சொல்லி அவர் வந்து அறிவிக்கிறாரு. இதனால் காங்கிரஸின் மிதவாத தேசிய காங்கிரஸார் தன்னாட்சி இயக்கத்தில் இணைந்தனர். பாருங்கள், மிதவாத தேசியவாதிகள்லாம் இருக்கிறாங்கல்ல, ஏன்னா தீவிரவாத தேசியவாதிகள் மிதவாத தேசியவாதிகள் ரெண்டு பேருமே இருப்பாங்க. அப்போ வந்து என்ன ஆகுது அப்படின்னா, மிதவாத தேசியவாதிகள் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறாங்க, திடீர்னு தன்னாட்சி இயக்கத்து கூட நாங்களே வந்து சேரோன்னு சொல்லி வந்து சேர்ந்துடுறாங்க. ஓகேவா, இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜவஹர்லால் நேரு, முகமது அலி ஜின்னா, பி சக்கரவர்த்தி, ஜதேந்திரலால் பானர்ஜி, அதுக்கப்புறம் சத்தியமூர்த்தி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கலிக் உஸ்மான், இவங்க எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இயக்கத்தில் போய் உறுப்பினராக தங்களை வந்து இணைச்சிக்கிறாங்க. ஓகேவா, அப்படி இணைச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க இன்னும் பெரிய ஆள் ஆகிடுறாங்க. அந்த இயக்கத்தை வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நல்லா ஸ்ட்ராங் பண்ணிடுறாங்க. யாருன்னு பாருங்கள், ஜவஹர்லால் நேரு, முகமது அலி ஜின்னா, பி சக்கரவர்த்தி, ஜதேந்திரலால் பானர்ஜி, அதுக்கப்புறம் சத்தியமூர்த்தி, கலிக் உஸ்மான். ஓகேவா, கலிக் உஸ்மான் இவங்க எல்லாம் போய் இந்த இயக்கத்தில் சார்ந்து உறுப்பினராக வந்து தங்களை வந்து பதிவு பண்ணி இந்த இயக்கத்தை இன்னும் ஸ்ட்ராங் பண்ணிடுறாங்க. ஓகேவா, சரி, அடுத்து பாருங்கள். அடுத்தது, இந்த இயக்கத்துடன் கூட்டத்தில் கலந்து கொள்ள மாணவர்களுக்கு தடை விதிக்கப்பட்டது. பாருங்கள், தன்னாட்சி இயக்கத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கலந்துக்கிறதுக்கு மாணவர்களுக்கு வந்து தடை விதிக்கப்பட்டது. ஏன் அப்படின்னா, அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா மாணவர்கள் அதிகமாக அந்த சுதேசி இயக்கம்னு சொல்லிட்டு ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. 1905 போல் பார்த்திங்க அப்படின்னா அது வெயிட்டாக போயிட்டுருக்கும். ஓகேவா, ஏன்னா வங்க பிரிவினை முன்னிட்டு அது வந்து சுதேசி இயக்கம் வெயிட்டாக போயிட்டுருக்கும். அந்த டைமில் வந்து இளைஞர்கள் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக ஊக்கப்படுத்தி மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா பங்கேற்றிருப்பாங்க. அப்போயே ஆங்கிலேயர்ஸ் வந்து அவங்களுக்கு எதிராக சட்டத்தெல்லாம் போட்டு இளைஞர்கள் இனிமேல் இதெல்லாம் கலந்துக்கூடாதுன்னு சொல்லி 1915 வரைக்கும் கண்ட்ரோலாக வச்சுருப்பாங்க. ஸோ 16 தன்னாட்சி வந்தோடனே அவங்களே வந்து சொல்லியிருக்காங்க. பாருங்கள், இந்த இயக்கத்தின் கூட்டத்தில் கலந்து கொள்ள மாணவர்களுக்கு தடை விதிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரியா, அதை பார்த்துக்கோங்க. அடுத்து பாருங்கள், 1917 ஜூன். ஓகேவா, பெசண்ட், பிபி வாடியா, ஜார்ஜ் அருண்டேலு ஆகியோர் அரசியல் காரணங்களுக்காக ஊட்டியில் சிறைப்பிடிச்சிட்டாங்க. ஓகேவா, இவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா ஊட்டி போயிருக்காங்க. ஊட்டியிலேயே என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. ஓகேவா, அன்னி பெசண்ட்டுக்கு அம்மையாருக்கு. ஓகேவா, 1917 ஜூன், இது நல்லா பார்த்துக்கோங்க. அன்னி பெசண்ட் அம்மையாருக்கு ஆதரவாக இருந்த எஸ் சுப்பிரமணியம், இந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம், அதை பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா, அன்னி பெசண்ட் அம்மையாருக்கு ஆதரவாக இருந்த எஸ் சுப்பிரமணியம். ஓகேவா, எஸ் சுப்பிரமணியம், ஜி சுப்பிரமணியம் கொடுத்தா போட்டுறாதீங்க. ஓகேவா, அது வேறு. ஓகேவா, எஸ் சுப்பிரமணியம் என்ன பண்ணுறாரு அப்படின்னா தன்னோட அரச பட்டமான நைட்வுட் பட்டத்தை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆங்கில அரசு கொடுத்துட்றாரு, மறுபடியும் ரிட்டன் கொடுத்துட்றாரு. ஓகேவா, எனக்கு இந்த பட்டமே வேணாடா அப்படின்னு சொல்லி ரிட்டன் கொடுத்துட்றாரு. ஏன் அப்படின்னா, நீ எப்படி அன்னி பெசண்ட் அம்மையாரை நீ எப்படி கைது பண்ணலாம், நீ கொடுத்த பட்டம் எனக்கு தேவையே கிடையாது, இருந்தால் நீயே வாங்கிக்கன்னு சொல்லி ரிட்டன் கொடுத்துட்றாரு. ஓகேவா, சரி, அடுத்து பாருங்கள். 1917. ஓகேவா, 1917 ஜூலை மாதம் 28 தலைவர்கள்லாம் விடுதலை ஆகலை அப்படின்னா சட்ட மறுப்பு இயக்கம். ஓகேவா, சட்ட மறுப்பு இயக்கத்தை அரசுக்கு எதிராக பயன்படுத்துவது குறித்து 1917 ஜூலை 28 கூடிய அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி கூட்டத்தில் திலகர் வந்து பார்த்திங்கன்னா வலியுறுத்துறார். ஓகேவா, எந்த மாநாடு, 1917 ஜூலை 28. ஓகேவா, ஜூலை 28 வந்து பார்த்திங்க அப்படின்னா திலகர் வந்து என்ன பண்ணுறாரு, தலைவர்கள் எல்லாத்தையும் நீங்கள் வந்து கைது பண்ணிட்டீங்க. யார் அப்படின்னா அன்னி பெசண்ட், பிபி வாடியா, ஜார்ஜ் அருண்டேலு எல்லாத்தையும் நீங்கள் வந்து ஊட்டியிலேருந்து அரெஸ்ட் பண்ணிட்டீங்க. இந்த மாதிரி இவங்க எல்லாத்தையும் நீங்கள் வந்து ரிலீஸ் பண்ணல அப்படின்னா நாங்கள் வந்து சட்ட மறுப்பு இயக்கத்தை எடுத்துகிட்டு போய் அரசுக்கு எதிராக நாங்கள் வந்து பயன்படுத்துவோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்களோட பவர் வெயிட்டேஜ் ஆகிடும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நீங்களே ஆட்டோமேட்டிக்காக ரிலீஸ் பண்ணிடுவீங்கன்னு திலகர் வந்து சொல்கிறார். ஓகேவா, இந்திய காங்கிரஸ் கமிட்டி கூட்டத்தில் போய் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி கூட்டத்தில் போய் இந்த மாதிரி வந்து சொல்கிறார். ஓகேவா, சரி, அடுத்து பாருங்கள். காந்தியடிகள் உத்தரவின் பேரில் ஜமுனாதாஸ், துவாரகாதாஸ் மற்றும் சங்கர்லால் பன்கார் ஆகியோர் பெசண்ட் அம்மையார். ஓகேவா, பெசண்ட் மற்றும் இதர தலைவர்களை சிறைபிடித்த நடவடிக்கைகளுக்கு ரத்து செய்யக்கோரி 1000 நபர்களிடம் கையெழுத்து வாங்கி பெசண்ட் அம்மையார் சிறைபிடிக்கப்பட்ட இடத்திற்கு பேரணியாக சென்றனர். பாருங்கள், காந்தியடிகளே வந்து உத்தரவு போட்டிருக்காரு. காந்தியே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உத்தரவு போட்டிருக்காரு. யார்கிட்ட, பாருங்கள், ஜமுனாதாஸ், துவாரகாதாஸ், அதுக்கப்புறம் சங்கர்லால் பன்கார், இவங்ககிட்டலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி எல்லாத்திட்டையும் போய் இந்த மாதிரி சைன் வாங்குங்க, இவங்க வந்து ரிலீஸ் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்திட்டையும் போய் இந்த மாதிரி சைன் வாங்குறாங்க. சைன் வாங்கிட்டு பேரணியாக போகிறாங்க. ஓகேவா, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எதிர்ப்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வலுவடைந்ததை அடுத்து சிறைப்பிடித்த தலைவர்கள் விடுதலை செய்யப்பட்டனர். ஆமாம், எதிர்ப்பு நல்லா ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. இதுக்கு மேலே இவன் வந்து அவங்கள ஜெயிலில் வச்சுட்டு இருந்தான் அப்படின்னா ஆங்கிலேயர் தான் பெரிய பிரச்சனை, அதனால் ரிலீஸ் பண்ணிடுறாங்க. அப்படி ரிலீஸ் பண்ணோன்னே என்ன பண்ணுறாங்க, 1917 ஆகஸ்ட் மாதம் 20. ஓகேவா, ஆகஸ்ட் மாதம் 20 என்ன பண்ணுறாங்க பாருங்கள்,
தன்னாட்சி இயக்க நிறுவனங்கள், ஓகேவா, தன்னாட்சி இயக்கம், ஓகேவா, தன்னாட்சி நிறுவனங்கள் மற்றும் பொறுப்பான அரசு என்பதே இந்தியாவில் பிரிட்டிஷ் ஆட்சியின் குறிக்கோள் என்று மாண்டேக் வந்து சொல்கிறார். ஓகேவா, மாண்டேக்லாம் வந்து பேசுகிறதே பெரிய விஷயம். பாருங்கள் இங்கே என்ன பேசுகிறாரு அப்படின்னா, தன்னாட்சி நிறுவனம் மற்றும் பொறுப்பான அரசு என்பது இந்தியாவின் பிரிட்டிஷ் ஆட்சியின் குறிக்கோள் அப்படின்னு சொல்லி மாண்டேக் சொல்கிறார். ஓகேவா, நாங்கள் வந்து தன்னாட்சி கண்டிப்பாக உங்களுக்கு கொடுத்துருவோம், அது வந்து பிரிட்டிஷோட குறிக்கோளில் இருக்குது, நாங்கள் கண்டிப்பாக கொடுத்துருவோம், உங்களுக்கு தன்னாட்சி அதிகாரம் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி மாண்டேக் வந்து இந்த மாதிரி வந்து சொல்கிறார். ஓகேவா, எப்போ 1917 ஆகஸ்ட் 20 வந்து சொல்கிறார். ஓகேவா, சரி, அடுத்து பாருங்கள் 1917 செப்டம்பர் மாதம் அம்மையார் வந்து விடுதலை ஆகிறார். ஓகேவா, விடுதலை ஆகிறப்ப பார்த்தீங்கன்னா அவர் 1917 இந்திய தேசிய காங்கிரஸ் கல்கத்தா மாநாடு தலைவராக தேர்ந்தெடுக்கிறாங்க. ஏன்னா ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா அவர் அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. அரெஸ்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஊட்டியில் இருக்கும்போது அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. பிபி வாடியா, ஜார்ஜ் ரெண்டல் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இருப்பாங்க. அந்த ஜெயிலில் இருக்கும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏன் அரெஸ்ட் பண்ணீங்கன்னு சொல்லி எஸ் சுப்பிரமணியம் அந்த மாதிரி பட்டத்தை, நைட்வுட் பட்டத்தை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி ரிட்டர்ன் கொடுத்துட்றாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அன்னிபெசன்ட் அம்மையாரே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஜெயிலேருந்து ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் இதில் தேர்ந்தெடுக்கிறாங்க. ஐஎன்சி தலைவராக இந்த வருஷத்துக்கு நீங்களே இருங்க அப்படின்னு சொல்லி தேர்ந்தெடுக்கிறாங்க. அது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா 1917 அந்த வருஷம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகிறாங்க. அதே வருஷமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க தலைமை தாங்குறாங்க. கொல்கத்தா காங்கிரஸ் மாநாட்டுக்கு அன்னிபெசன்ட் அம்மையார் தலைமை ஏற்கிறாங்க. ஓகேவா, கொல்கத்தா காங்கிரஸ் மாநாட்டுக்கு அன்னிபெசன்ட் அம்மையார் தலைமை ஏற்கிறாங்க. ஓகேவா, அதே மாதிரி நமக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் ஒன்று கேட்டிருப்பான். ஓகேவா, முதல்ல வந்து ஐஎன்சி பெண் தலைவர் யார் அப்படின்னா இதுதான் ஆன்சர். ஓகேவா, 1917 ஐஎன்சி மாநாடு கொல்கத்தாவில் நடந்தது. தலைவர் யாருன்னா அன்னிபெசன்ட் அம்மையார். ஓகேவா, ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 8 கூட்டுங்க +8. ஓகேவா, 1925 சரோஜினி நாயுடு. ஓகேவா, இவங்க வந்து முதல் இந்திய பெண்மணின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, இவங்க வந்து எங்கே வந்து தலைமை தாங்கியிருப்பாங்க அப்படின்னா கான்பூர் மாநாட்டில் வந்து தலைமை தாங்கியிருப்பாங்க. ஓகேவா, கான்பூர் மாநாடு. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ளஸ் இன்னும் ஒரு 8 ஆட் பண்ணிங்க அப்படின்னா 1933 நெல்லி சென்குப்தா அப்படின்றவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா தலைமை தாங்கியிருப்பாங்க. ஓகேவா, நெல்லி சென்குப்தா அப்படின்றவங்க தலைமை தாங்கியிருப்பாங்க. மொத்தம் 3 பெண் தலைவர்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா தலைமை தாங்கியிருப்பாங்க. இந்த நெல்லி சென்குப்தா எங்கே வந்து தலைமை தாங்கியிருப்பாங்கன்னா இவங்களும் கொல்கத்தாவில் தான் வந்து தலைமை தாங்கியிருப்பாங்க. ஓகேவா, அன்னிபெசன்ட்டும் கொல்கத்தா தான், இந்த நெல்லி சென்குப்தாவும் கொல்கத்தா தான். ஓகேவா, அது பார்க்கும்போது இதையும் சேர்த்து கம்பேர் பண்ணி படிச்சுக்கோங்க. சரி, தன்னாட்சி இயக்கத்தோட முக்கியத்துவம் வந்து இப்போ நம்மளுக்கு தெரியணும். ஓகேவா, தன்னாட்சி இயக்கத்தை பற்றி பார்த்தாச்சு. இப்போ தன்னாட்சி இயக்கத்தோட முக்கியத்துவத்தை பற்றி தெரியணும். பாருங்கள், காந்தியடிகளின் சத்தியாகிரக இயக்கங்கள் தொடங்கப்படுவதற்கு வழிவகுக்கும் வகையில் மக்களை ஒன்று திரட்ட தன்னாட்சி இயக்கங்கள் களம் அமைத்தன. பாருங்கள், தன்னாட்சி இயக்கங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காந்தி வந்து எப்படி மக்களை வந்து ஒன்று திரட்டுறோ அதுக்கு முன்னாடி, ஓகேவா, தன்னாட்சி சத்தியாகிரகம் மூலமாக காந்தி எப்படி மக்களை ஒன்று திரட்ட நினைக்கிறாரோ அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா தன்னாட்சிக்கும் ஃபேமஸாக இருந்திருக்கு. ஓகேவா, இந்த மாதிரி காலம்லாம் அமைக்கிறாங்க, மக்கள் வந்து நம்ம ஒன்று திரட்டணும் அப்படின்னு சொல்லி. அடுத்து பாருங்கள், காந்தியடிகளின் சத்தியாகிரக போராட்டங்களில் முதலில் ஈடுபட்டோரில் பலர் தன்னாட்சி இயக்க உறுப்பினர்கள். ஓகேவா, காந்தியடிகள் வந்து சத்தியாகிரகம் பார்த்தீங்களா, சத்தியாகிரக போராட்டம் முதல்ல ஸ்டார்ட் பண்ணுறாரு இல்லை, அதை ஸ்டார்ட் பண்ணும்போது நிறைய பேர் அந்த சத்தியாகிரகத்தில் வந்து ஈடுபட்டிருப்பாங்க. ஓகேவா, அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து தன்னாட்சி இயக்க உறுப்பினர்கள் தான். ஓகேவா, அவங்க தான் வந்து கலந்துருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், இந்த இயக்கத்தின் மூலமாக அமைக்கப்பட்ட கட்டமைப்புகளை காந்தியடிகளின் போராட்டங்கள் பரப்புவதற்கு அவர் பயன்படுத்தினார். ஓகேவா, பாருங்கள், இந்த கட்டமைப்பு, இந்த பேசிக் ஸ்ட்ரக்சரை வச்சு காந்தியடிகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா போராட்டங்களை பரப்புவதற்கு அவரும் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஓகேவா, அடுத்து பாருங்கள், அனைத்து வித பிரிவுகளை தாண்டி காங்கிரஸ், முஸ்லீம் லீக், பிரம்மணியான சபையாளர்கள், தொழிலாளர் அமைப்பினர் என பலதரப்பட்ட உறுப்பினர்களை கொண்ட முதல் இந்திய அரசியல் இயக்கமாக தன்னாட்சிக்கு விளங்கியது. பாருங்கள், முதல் இந்திய அரசியல் இயக்கம், நல்லா நோட் பண்ணிக்கோங்க, முதல் இந்திய அரசியல் இயக்கமாக தன்னாட்சி இயக்கம் விளங்கியது. ஓகேவா, தன்னாட்சி இயக்கம் திலகர்னு கேட்டாங்க அப்படின்னா 1916 ஏப்ரல் அப்படின்ட்டு நம்ம வந்து போடணும். இதுவே அன்னிபெசன்ட் கேட்டாங்கன்னா 1916 செப்டம்பர்ன்ட்டு நம்ம போடணும். சரியா, யாரும் மறந்துடாதீங்கப்பா. ஓகேவா, சரி, அடுத்து பாருங்கள், தன்னாட்சி இயக்கத்தோட வீழ்ச்சி. ஓகேவா, தன்னாட்சி இயக்கத்தின் வீழ்ச்சி, இது முக்கியம், இதை பார்த்துக்கோங்க. இந்தியன் அன்ரெஸ்ட் அப்படின்னு ஒரு புக் எழுதியிருப்பாங்க. யார் அப்படின்னா வேலண்டைன் சிரோல். ஓகேவா, வேலண்டைன் சிரோல் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் அன்ரெஸ்ட் அப்படின்ட்டு ஒரு புக்கை எழுதியிருப்பாங்க. அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த புக்கை எழுதியிருக்காங்க. ஓகேவா, இந்த புக்கை எழுதின வேலண்டைன் சிரோலுக்கு எதிராக அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வழக்கு தொடுத்திருப்பார், அவதூறு வழக்கு. யார் அப்படின்னா நம்ம திலகர் வந்து பார்த்தீங்கன்னா அவதூறு வழக்கு தொடுத்திருப்பார். அந்த வழக்கை நடத்துறதுக்காக செப்டம்பர் மாதம் 1918 திலகர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரிட்டன் போயிடுறாரு. ஓகேவா, பிரிட்டன் போயிடுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உத்தேசிக்கப்பட்ட மாண்டேக் சமஸ் போர்டு வந்து பார்த்தீங்கன்னா சீர்திருத்தத்தை கொண்டு வந்துடுறாரு. அன்னிபெசன்ட் வந்து பார்த்தீங்கன்னா சீர்திருத்தத்தை ஏற்றதுக்கப்புறம் சரி ஓகே நீங்கள் வந்து சீர்திருத்தம் கொண்டுட்டு வரீங்க அப்படின்னு சொல்லி மாண்டேக் வந்து சொன்ன உடனே அன்னிபெசன்ட் சரி ஓகே இவர் வந்து நல்லது தான் செய்வார் போல்
ஏன்னா மாண்டேக் வந்து முன்னே என்ன சொல்லிட்டாரு, நான் வந்து இங்கிலாந்தோட குறிக்கோளும் வந்து பார்த்தீங்கன்னா தன்னாட்சி வந்து கொடுக்குறது தான் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிட்டார் முன்னே. அதனால தான் அன்னிபெசன்ட் அம்மையார் ஓகே சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தன்னாட்சி இயக்கம் வீழ்ச்சி அடைஞ்சிருச்சு. ஓகேவா, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா தன்னாட்சியோட வீழ்ச்சி. அடுத்து பாருங்கள், இந்த பாக்ஸில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், இதை வந்து மனப்பாடம் பண்ணிடுங்க. சரியா, பாருங்கள், பிரிட்டிஷ் அரசின் கீழ் இந்தியா தன்னாட்சி பெறுவது அல்லது கனடா, ஆஸ்திரேலியா ஆகியவற்றின் வழியில் தன்னாட்சி பகுதி டொமினியன் தகுதியை பெறுவது ஆகியவற்றுக்காக பிரிட்டிஷ் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஆதரவை கோருவதற்காக இந்திய காமன்வெல்த் லீக் என்று தன்னாட்சி இயக்கம் பெயர் மாற்றம் செய்யப்படுது. பாருங்கள், தன்னாட்சி இயக்கத்தோட பேர் என்னன்னு மாற்றிருக்காங்க அப்படின்னா பாருங்கள், இந்தியன் காமன்வெல்த் லீக். ஓகேவா, இந்திய காமன்வெல்த் லீக் அப்படின்னு சொல்லி தன்னாட்சி இயக்கத்தோட பேரை மாற்றிருக்காங்க. ஓகேவா, இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, இந்திய காமன்வெல்த் லீக். பாருங்கள், இந்திய காமன்வெல்த் லீக் அப்படின்னு சொல்லி பேரை வந்து மாற்றிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 1929 இந்தியன் லீக்குன்னு ஒருத்தர் வந்து இந்த தன்னாட்சி இயக்கத்தோட பேரை மாற்றுறாரு. ஓகேவா, இந்த இந்திய காமன்வெல்த் லீக் அப்படின்ற பேரை இவர் வந்து இந்தியன் லீக் அப்படின்ட்டு மாற்றுறாரு. யார்? வி.கே. கிருஷ்ணமேனன் அப்படின்றவர். ஓகேவா, வி.கே. கிருஷ்ணமேனன் என்னவா மாற்றுறாரு? ஃபஸ்ட்டு தன்னாட்சி இயக்கம்னு இருக்கும், அதுக்கு அடுத்தது இந்தியன் காமன்வெல்த் லீக் அப்படின்னு சொல்லிட்டு பேரை மாற்றுறாங்க. அதுக்கப்புறம் இந்திய காமன்வெல்த் லீக் அப்படின்ற பேரை வி.கே. கிருஷ்ணமேனன் என்ன பண்ணுறாருன்னா இந்திய லீக் அப்படின்னு சொல்லி 1929 மாற்றுறாரு. சரியா, இந்த டேட்டாவை மனப்பாடம் பண்ணிடுங்க. சரி, அடுத்து பாருங்கள், போரின் தாக்கம். ஓகேவா, போரின் தாக்கம் 1909 மிண்டோ மார்லி சீர்திருத்தம். ஓகேவா, மிண்டோ மார்லி சீர்திருத்தம் பாருங்கள், தங்களுக்கு வழங்கப்பட்ட தனி தொகுதிகளை முஸ்லீம் லீக் வரவேற்றது. ஆமாம், முஸ்லீம் லீக்குக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா தனியாக தொகுதி கொடுத்துருப்பாங்க. அதனால் முஸ்லீம் லீக் வந்து கொஞ்சம் சந்தோஷம் இருப்பாங்க. சரி, ஓகே, இவர் ஏதோ நல்லது பண்ணியிருக்காரு, நம்ம வந்து ஏற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. 1913 புதிய தலைவர்கள் முஸ்லீம் லீக்கில் இணைஞ்சிருப்பாங்க. ஓகேவா, நிறையா வந்து பார்த்திங்க அப்படின்னா புதிய தலைவர்கள்லாம் வந்து முஸ்லீம் லீக்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இணைஞ்சிருப்பாங்க. ஓகேவா, அதான் சொல்கிறாங்க இங்கே. சரி, அடுத்து பாருங்கள், காங்கிரஸின் கட்சியின் உறுப்பினர்கள் இருந்த முகமது அலி ஜின்னா அவர்களின் முக்கியமானவர். ஓகேவா, பாருங்கள், காங்கிரஸ்க்கு அந்த புதுசாக இணைஞ்சாங்கல்ல இந்த முஸ்லீம் லீக்கில், அதில் ஒரு முக்கியமான ஆள் யார் அப்படின்னா காங்கிரஸ் கட்சியில் இருந்த உறுப்பினர் முகமது அலி ஜின்னா வந்து இந்த முஸ்லீம் லீக்கில் ஜாயின் பண்ணியிருப்பார். ரொம்ப ரொம்ப முக்கியம். அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா முஸ்லீம்களுக்காக அதிக சீர்திருத்தங்களை வந்து கேட்டிருப்பார். ஓகேவா, முகமது அலி ஜின்னா தான் வந்து பார்த்திங்கன்னா முஸ்லீம்களுக்காக அதிக சீர்திருத்தங்களை கேட்டிருப்பார். அதில் பாருங்கள், 1913 காதர் கட்சி அப்படின்ட்டு ஒரு கட்சி வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஓகேவா, இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாலா ஹர்தயால் அப்படின்றவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுவார் இந்த காதர் கட்சி. ஓகேவா, இதெல்லாம் நீங்கள் இந்த வேறு ஏதாவது ஒரு மெட்டீரியல் இருக்கும், ஸோ நீங்கள் அதெல்லாம் படிச்சுக்கோங்க. இன்னொரு யூனிட் படிக்கும்போது நம்ம அதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஓகேவா, அதில் வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸில் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதை பார்த்துக்கோங்க. ஓகேவா, சுஹாகன் சிங் பக்னா எல்லாமே வரும். ஆக்சுவலாக இந்த யூனிட்டில் தான் வரும்னு நினைக்கிறேன், நம்ம படிக்கும்போது பார்க்கலாம். ஓகேவா, சரி, அடுத்து பாருங்கள், இந்த காதர் இயக்கம். ஓகேவா, காதர் இயக்கம் 1913 ஸ்டார்ட் பண்ணுறாங்க. யாருன்னா லாலா ஹர்தயால். ஓகேவா, சரி, அடுத்து பாருங்கள், முதல் உலகப் போரில் இந்தியாவின் ஆதரவை பெற பிரிட்டிஷ் முயன்றது. பாருங்கள், முதல் உலகப் போரின் இந்தியாவின் ஆதரவை பெற பிரிட்டிஷ் முயன்றது. இந்த சூழலில் சீர்திருத்தங்கள் கொண்டு வர பிரிட்டிஷ் அரசுக்கு நெருக்குதல் தர இந்தியா தலைவர்கள் முடிவு செஞ்சனர். ஏன்னா நாங்கள் வந்து கலந்துக்கிட்டோம் அப்படின்னா, ஓகேவா, நாங்கள் வந்து போரில் நாங்கள் வந்து கலந்துக்கிட்டோம் அப்படின்னா எங்களுக்கு நீங்கள் வந்து சுதந்திரம் தருவீங்களா, எங்களுக்கு நீங்கள் வந்து தன்னாட்சி தருவீங்களா அப்படின்னு சொல்லி நம்மளால வந்து பார்த்திங்கன்னா நெருக்கடி கொடுக்குறாங்க. ஓகேவா, நம்ம ஆளுங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெருக்கடி வந்து கொடுக்குறாங்க. யாருக்கு அப்படின்னா பிரிட்டிஷ்க்கு. ஓகேவா, சரி, அடுத்து என்ன ஆகுதுன்னு பாருங்கள், 1915 பம்பாயில் வருடாந்திர மாநாடு நடத்துகிறாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா காங்கிரஸும் முஸ்லீம் லீக்கும் இதே அடிப்படையில் விவாதிக்கிறாங்க. இந்த மாதிரி வந்து முதல் உலக போர் வந்து நடந்துகிட்ருக்கு, நம்ம எப்படியாவது இந்த டைமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளை கண்டிப்பாக ஹெல்ப்பு கூப்பிடுவாங்க, நம்ம எப்படியா வந்து இந்த மாதிரி வந்து அவங்ககிட்ட தன்னாட்சி வாங்கிடலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஓகேவா, சுயாட்சி எப்படியா வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அடுத்து பாருங்கள், 1916 அக்டோபரில் இம்பீரியல் சட்டப்பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்து மற்றும் முஸ்லீம் உறுப்பினர்கள் அரச பிரதிநிதிக்கு எழுதிய கடிதத்தில் போருக்கு பிந்தைய சீர்திருத்தங்கள் குறித்து வலியுறுத்தின. பாருங்கள், போருக்கு பின்னாடி போர் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் சீர்திருத்தங்கள்லாம் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லி முன்னாடியே லெட்டர் கேட்குறாங்க. இந்த மாதிரி வந்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேவா, இம்பீரியல் சட்டப்பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்து மற்றும் முஸ்லீம் உறுப்பினர்கள். ஓகேவா, அவங்களாம் வந்து இந்த மாதிரி கேட்குறாங்க. யாருக்கிட்ட? அரச பிரதிநிதிக்கு எழுதிய கடிதத்தில் இந்த மாதிரி அவங்களாம் கேட்குறாங்க, போர் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, எங்களுக்கு நாங்கள் வந்து போரில் கண்டிப்பாக உங்களுக்கு உதவுறோம், போர் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் எங்களுக்கு என்ன சீர்திருத்தம் பண்ண போகிறீங்கன்னு சொல்லி முன்னாடியே லெட்டரில் கேட்குறாங்க. ஓகேவா, அது அடுத்து பாருங்கள், நவம்பர் 1916 காங்கிரஸும் முஸ்லீம் லீக்கும் கல்கத்தாவில் சந்தித்து பேசி இந்த கடிதம் குறித்து விவாதிக்கிறாங்க. ஓகேவா, பாருங்கள், இந்த அக்டோபர் மாதம் கடிதம் போட்டுறாங்க. அதுக்கப்புறம் அந்த கடிதத்தை குறித்து காங்கிரஸும் முஸ்லீமும் வந்து பார்த்திங்கன்னா கல்கத்தாவில் சந்தித்து பேசுகிறாங்க. காங்கிரஸும் முஸ்லீமும் வந்து பார்த்திங்கன்னா கல்கத்தாவில் சந்தித்து பேசுகிறாங்க. எந்த வருஷம் அப்படின்னா 1916 தான், நவம்பர் மாதத்தில். ஓகேவா, நான் அடுத்த மாதம். ஓகேவா,
அக்டோபர் மாதம் லெட்டர் போடுறாங்க, நவம்பர் மாதம் 2 பேரும் சந்தித்து பேசிக்கிறாங்க. ஓகேவா. காங்கிரஸ், முஸ்லீம் லீக், தன்னாட்சி இயக்கம் ஆகியன தங்களுடைய வருட மாநாடுகளை லக்னோவில் நடத்தியதால் 1916ஆம் ஆண்டு முக்கியத்துவம் பெற்றது. பாருங்கள், 3 இணைஞ்சிட்றாங்க. ஓகேவா. தன்னாட்சி இயக்கம், காங்கிரஸ், முஸ்லீம் லீக் எல்லாமே இணைஞ்சிட்றாங்க. அப்போ பாருங்கள், காங்கிரஸ் தலைவர்கள் அம்பிகா சரண் மஜும்தார் தீவிர தேசியத்தன்மை கொண்டவர்களை வரவேற்றார். ஏன் வரவேற்றார்? ஏன்னா 1916 காங்கிரஸ் மாநாட்டுக்கு யார் தலைவர்? நம்ம இப்போ தான் சொன்னோம், அம்பிகா சரண் மஜும்தார் தான் தலைவராக இருப்பார். ஓகேவா. அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தீவிர தேசியத்தன்மை கொண்டவர்கள், ஓகேவா, அதாவது தீவிரவாத தேசியவாதிகளை அவர் வந்து வரவேற்கிறார். வாங்க எங்களோட வந்து இணைஞ்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு வரவேற்கிறார். ஓகேவா. சரி, அடுத்து பாருங்கள், 10 ஆண்டு கால வழி தந்த பிரிவுக்கு, ஓகேவா, 10 ஆண்டு கால வழி தந்த பிரிவுக்கு பிறகு, ஓகேவா, பிறகு ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, ஒற்றுமை நீங்கி பிரிந்தால் அனைவருக்கும் தாழ்வு என்பதை இந்திய தேசிய காங்கிரஸ் உணர்ந்து சகோதரர்கள் தங்களுடைய சகோதரர்களை கடைசியில் சந்தித்து விட்டனர் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஓகேவா. பாருங்கள், ஏன்னா 10 வருஷமாக இந்த 2 பேர் பிரிஞ்சு தான் இருப்பாங்க. ஓகேவா. அந்த 1907 சூரத் பிளவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பிரிஞ்சிருவாங்கல்ல. ஓகேவா. காங்கிரஸ் இல்லாத அந்த தலைவர்கள்லாம் மேத்தா காங்கிரஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி பிரிஞ்சிருவாங்கல்ல. ஓகேவா. அதனால் வந்து பார்த்திங்கன்னா மிதவாத காங்கிரஸ், தீவிரவாத காங்கிரஸ்னு 2ஆக பிரிஞ்சிடும். ஓகேவா. அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி 2 பேரும் ஒன்று சேர்றாங்க. ஓகேவா. லக்னோ காங்கிரஸ் மாநாடு 1916 2 பேருமே வந்து பார்த்திங்கன்னா ஒன்று சேர்றாங்க. அடுத்து பாருங்கள், தீவிர தேசிய தன்மை கொண்டவர்கள் திரும்பியதை, ஓகேவா, திரும்பியதை அடுத்து காங்கிரஸ் தனது பழைய சக்தியை பெற்றுவிட்டது. பாருங்கள், இப்போ 2 பேர் ஒன்றாயிட்டாங்க. யார்? மிதவாத தேசியவாதிகளும் தீவிர தேசியவாதியும் 2 பேர் ஒன்றாயிட்டாங்க. அப்போ காங்கிரஸோட பலம் இன்னும் அதிகமாகிடுது. ஓகேவா. நம்ம இந்த பாயிண்ட் இப்போ முன்னாடியே பார்த்துட்டோம். 1916 லக்னோ காங்கிரஸ் மாநாடு யார் வந்து தலைமை தாங்கியிருப்பாங்க அப்படின்னா ஏசி மஜும்தார், அம்பிகா சரண் மஜும்தார் தான் தலைமை தாங்கியிருப்பார். இதுதான் நான் சொன்னேன். சோகன் சிங் பக்னாவை தலைவராக கொண்டு, ஓகேவா, பசிபிக் பிரதேச இந்துஸ்தான் அமைப்பை சான் பிரான்சிஸ்கோவில் வசித்து வந்த லாலா ஹர்தயால் அப்படின்றவர் தான் நிறுவியிருப்பார். ஓகேவா. என்னது? இந்த காதர் கட்சியை. ஓகேவா. இந்த காதர் கட்சி யார் வந்து நிறுவியிருப்பாங்க? சோகன் சிங் பக்னாவை தலைவராக கொண்டு பசிபிக் பிரதேச இந்துஸ்தான் அமைப்பை சான் பிரான்சிஸ்கோவில் வசித்து வந்த, ஓகேவா, சான் பிரான்சிஸ்கோவில் வசித்து வந்த லாலா ஹர்தயால் தான் 1913 நிறுவியிருப்பார். அந்த அமைப்புக்கு பேர் காதர் கட்சின்னு சொல்லியிருப்பாங்க. காதர் அப்படின்னா உருது மொழியில் என்ன அப்படின்னா கிளர்ச்சி. ஓகேவா. கதார் அப்படின்னா பார்த்திங்கன்னா கிளர்ச்சி, அதாவது உருது மொழியில். ஓகேவா. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள், அமெரிக்கா மற்றும் கனடாவில் குடியேறிய சீக்கியர்களை பெரும்பாலும் இந்த கட்சியில் இடம்பெற்றிருந்தன. பாருங்கள், இந்த கட்சியில் அதிகமாக உறுப்பினர் வந்து யார் இருந்திருக்காங்க அப்படின்னா அமெரிக்கா, அதுக்கப்புறம் கனடா, அங்கே குடியேறின சீக்கியர்கள் மட்டும்தான். ஓகேவா. சீக்கியர்கள் தான் பெரும்பாலும் இதில் வந்து உறுப்பினராக இருந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. இந்த சோகன் சிங் பக்னாவை தலைவராக கொண்டுன்றதை பார்த்துக்கோங்க. ஓகேவா. அதுக்கப்புறம் சான் பிரான்சிஸ்கோவில் வசித்து வந்த, ஓகேவா, அந்த ஆளை பார்த்து வச்சுக்கோங்க. யார் அப்படின்னா அந்த இவர். ஓகேவா. யார்? லாலா ஹர்தயால். ஓகேவா. அதையும் பார்த்துக்கோங்க. இயர் வந்து பார்த்திங்கன்னா 1913. ஓகேவா. அதையும் பார்த்து வச்சுக்கோங்க. சரி, அடுத்து பாருங்கள், கதார் என்ற பத்திரிகையும் கட்சி வெளியிட்டது. பாருங்கள், காதர் அப்படின்ற பத்திரிகையை கூட பார்த்தீங்க அப்படின்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 1913 நவம்பர் 1 சான் பிரான்சிஸ்கோவில் இது பதிக்கப்பட்டு வெளியானது. பாருங்கள், 1913 தான் கதர் கட்சி வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதே 1913 நவம்பர் மாதம் 1 ஓகேவா, நவம்பர் மாதம் 1 வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து இது பண்ணுறாங்க. ஓகேவா. ஃபஸ்ட்டு பத்திரிகையை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரிலீஸ் பண்ணுறாங்க. காதர் பத்திரிகை வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. இதே நவம்பர் 1 தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம சட்ட மேலவை நீக்கினது வரும். 1986 வரும்னு நினைக்கிறேன். நவம்பர் 1 வரும். ஓகேவா. சரி, அது பார்த்துக்கோங்க. அடுத்து பாருங்கள், இந்த இது இருக்குது பார்த்தீங்களா, இந்த காதர் பத்திரிக்கை. அது பாருங்கள், 1910 நவம்பர் 1 சான் பிரான்சிஸ்கோவில் இது பதிக்கப்பட்டு வெளியானது. பின்னர் உருது, பஞ்சாபி, ஹிந்தி மற்றும் இதர மொழிகளிலும் அது வெளியானது. பாருங்கள், உருது, பஞ்சாபி, ஹிந்தி இந்த லாங்குவேஜில் தான் மற்ற லாங்குவேஜ்லையும் வெளியானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா. அடுத்து பாருங்கள், இந்திய சுதந்திர போராட்டத்தில் காதர் இயக்கம் மிக முக்கியமான அத்தியாயமாகும். கோமடமரு, ஓகேவா, கோமடகரமரு என்ற பெயரிட்ட கப்பல் இந்தியாவிலிருந்து குடியேறியவர்கள் கனடாவிலிருந்து திரும்பியது. இது இந்தியா திரும்பியவுடன் பிரிட்டிஷ் போலீஸாருடன் ஏற்பட்ட மோதலில் அந்த கப்பலில் இருந்த பயணிகள் கொல்லப்பட்டனர் அல்லது கைது செய்யப்பட்டனர். ரெண்டுமே கொடுத்துருப்பான். பாருங்கள், கொல்லப்பட்டனர் அல்லது கைது செய்யப்பட்டனர் கொடுத்துருப்பான். என்ன டேட்டான்றது அங்கே எவனுக்குமே தெரியாது. ஓகேவா. ஸ்கூல் புக்கில் அப்படி தான் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதையே படிச்சுக்கோங்க. சரியா. நம்ம வந்து வீடியோ போடுவோம். ஓகேவா. இந்திய சுதந்திர போராட்ட வரலாறுன்னு ஒரு புக் இருக்குது. வெங்கடேசன் சார் எழுதின புக் இருக்குது. நம்ம அந்த வீடியோவும் நம்ம அப்லோட் பண்ணுவோம். இதை பற்றி வரும்போது நான் அந்த வீடியோவில் சொல்கிறேன். அதுலேயும் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா. அதுலேயும் கோமடகர் கப்பல் இருக்கும். அதை பற்றி சொல்லும்போது நீங்கள் அதில் பார்த்து வச்சுக்கோங்க. சரியா. சரி, பாருங்கள்,
இந்த கோமடகர் கப்பலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவிலிருந்து குடியேறியவர்கள், ஓகேவா, இந்தியாவிலிருந்து குடியேறியவர்கள் கனடாவுக்கு கப்பல் வந்து திரும்பியது, ஓகேவா. இந்தியா திரும்பியவுடன் போலீஸாருடன் ஏற்பட்ட, ஓகேவா, பிரிட்டிஷ் போலீஸாருடைய மோதல் வந்து ஏற்படுது. அந்த கப்பலில் இருந்த பயணிகள் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா கொண்டுறாங்க, அப்படி இல்லை அப்படின்னா கைது செஞ்சிடறாங்க. இந்த நிகழ்வு வந்து பார்த்திங்கன்னா இந்திய தேசிய இயக்கத்திற்கு ஆழமான வடுவை ஏற்படுத்தியது. என்னடா அது, நம்ம ஆளுங்க வந்து இப்படி செத்துட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு இந்திய தேசிய காங்கிரஸ் ரொம்ப இது பண்ணுறாங்க, ஓகேவா. அடுத்து பாருங்கள், லக்னோ ஒப்பந்தம் அல்லது காங்கிரஸ் லீக் ஒப்பந்தம். பாருங்கள், லக்னோ ஒப்பந்தம் அப்படின்னா காங்கிரஸ் லீக் ஒப்பந்தம் எந்த வருஷம் 1916 போட்டாங்கல்ல லக்னோ ஒப்பந்தம், அதுக்கு பேர் தான் காங்கிரஸ் லீக் ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேவா. அதுதான் அது பார்த்தீங்க அப்படின்னா காங்கிரஸ் வந்து மற்றும் முஸ்லீம், ஓகேவா, காங்கிரஸ் மற்றும் முஸ்லீம் லீக்கை ஒன்றிணைப்பதில் அன்னி பெசன்ட் அம்மையாரும் திலகரும் முக்கிய பங்காற்றினர். பாருங்கள், காங்கிரஸையும் முஸ்லீம் லீக்கையும் 1916 ஒன்று சேர்க்குறாங்க, ஓகேவா. அதுதான் வந்து இந்த லக்னோ ஃபேக்டோட ஒரு முக்கியமான ஒன்று, ஓகேவா. இது வேணால் இந்த மாநாட்டில் இந்த ஒரு பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். காங்கிரஸையும் முஸ்லீம் லீக்கையும் ஒன்றுபடுத்தின மாநாடு எது அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா இந்த 1916 மாநாடு தான், ஓகேவா. எங்கே அப்படின்னா லக்னோ. தலைவர் யார் அப்படின்னா நம்ம நிறைய டைம் பார்த்துட்டோம், அம்பிகா சரண் மஜும்தார், ஓகேவா. சரி, அடுத்து பாருங்கள், இந்த ஒப்பந்தத்தின் போது, ஓகேவா, இங்கே பாருங்கள், லக்னோ ஒப்பந்தம் அல்லது காங்கிரஸ் லீக் ஒப்பந்தம் என்று அழைக்கப்பட்ட இந்த ஒப்பந்தத்தின் கீழ் காங்கிரஸ் மற்றும் முஸ்லீம் லீக்கை ஒன்றிணைப்பதில் அன்னி பெசன்ட் அம்மையாரும் திலகரும் பங்காற்றினார்கள். இந்த ஒப்பந்தத்தின் கீழ், இந்த ஒப்பந்தத்தின் போது ஜின்னா குறிப்பிடத்தக்க பங்காற்றினார். பாருங்கள், ஜின்னாவும் வந்து பார்த்திங்கன்னா முக்கிய பங்காற்றியிருக்கிறாரு. அடுத்து பாருங்கள், நவம்பர் 1900, ஓகேவா, 16 கல்கத்தாவில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒப்பந்தங்கள் டிசம்பர் 1916 ஓகேவா நடந்த காங்கிரஸ் மற்றும் முஸ்லீம் லீக்கின் வருடாந்திர மாநாடுகளில் உறுதி செய்யப்பட்டன. பாருங்கள், நவம்பர் 1916 கல்கத்தாவில் இந்த ஒப்பந்தம் வந்து ஏற்றுக்கிறாங்க, ஓகேவா. இந்த லக்னோ ஒப்பந்தத்தை ஏற்றுக்கிறாங்க. அது டிசம்பரில், எப்போவுமே மாநாடு வந்து பார்த்திங்கன்னா டிசம்பரில் தான் நடக்கும், அதை வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. இதில் லக்னோ ஒப்பந்தத்தோட அம்சங்கள்னு கொடுத்துருப்பாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கொஸ்டின் கேட்க மாட்டான், அப்படியே மெயின்ஸுக்கு தூக்கி வைப்பாங்க, ஓகேவா. குரூப் 2 மெயின்ஸ், குரூப் 1 மெயின்ஸ் யாராவது எழுதுகிற மாதிரி இருந்தீங்கன்னா இது அப்படியே நீங்கள் மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும், ஓகேவா. புரிஞ்சு வச்சுக்கோங்க, இல்லை மனப்பாடம் பண்ணிடுங்க, சரி, ஓகேவா. சரி, பாருங்கள், நிர்வாக மற்றும் நிதி விஷயங்களில் மத்திய கட்டுப்பாட்டிலிருந்து மாகாணங்கள் சுதந்திரமாக செயல்பட வேண்டும். பாருங்கள், நிர்வாக நிதி வந்து உங்கள் கண்ட்ரோல் இருக்கக்கூடாது, நாங்கள் வந்து சுதந்திரமாக அதை வந்து செயல்படுத்துவோம். அதை வந்து லக்னோ ஃபேக்டில் அதை சொல்லியிருக்காங்க, ஓகேவா. அடுத்து பாருங்கள், மத்திய மற்றும் மாகாண சட்டமன்ற மேலவையின் உறுப்பினர்களில் 4 பங்கு நபர்களும் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். அதில் 1 பங்கு நபர்கள் மட்டும் நியமனம் பண்ணணும் அப்படின்றாங்க. பாருங்கள், மத்திய மற்றும் மாகாண சட்ட மேலவை உறுப்பினர்களில் 4 பங்கு வந்து ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்துக்கலாம், ஓகேவா. 1 பங்கு மட்டும் நியமிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஓகேவா. அது அந்த ரிப்போர்ட்டில் அது வந்து சொல்லியிருக்காங்க அந்த மாநாட்டில். அடுத்து பாருங்கள், மாகாண மற்றும் மத்திய சட்டப்பேரவைகளில் 4 பங்கு உறுப்பினர்கள் பரிந்துரைக்கப்பட்ட வாக்குப்பதிவின் மூலம் தேர்ந்தெடுக்கணும். இப்போ தான் சொன்னோம், தேர்ந்தெடுக்கணும், ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கணும், ஓகேவா. அடுத்து பாருங்கள், மத்திய நிர்வாக சபை உள்ளிட்ட நிர்வாக உறுப்பினர்கள் 1/2, ஓகேவா, 2 பங்கு நபர்கள் அந்த சபைகளின் மூலமாக தேர்ந்தெடுக்க இந்தியர்களாக இருக்கணும். பாருங்கள், அதில் பாதி பங்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆஃப், ஓகேவா, பாதி பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்தியர்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்கள், மாகாண தேர்தல்களில் முஸ்லீம்களுக்கு தனி தொகுதிகள் வழங்க காங்கிரஸும் ஒப்புக்கொண்டது. காங்கிரஸும் வந்து பார்த்திங்கன்னா ஏற்றுக்குச்சு. மக்கள் தொகுதியில் தெரிவிக்கப்பட்ட விகிதங்களுக்கு அப்பால் இந்து மற்றும் சீக்கிய சிறுபான்மையினருக்கு சில இடங்கள் வழங்கப்பட்ட பஞ்சாப் மற்றும் வங்காளம் தவிர, ஓகேவா. பஞ்சாபுக்கும் வங்காளத்துக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு இடம் கொடுக்கல, ஓகேவா. அவர்களுக்கு சாதகமான முன்னுரிமை வழங்கும், ஓகேவா, அவர்களுக்கு சாதகமான முன்னுரிமை வழங்கும் காங்கிரஸ் ஒப்புக்கொண்டது, ஓகேவா. பாருங்கள், சீக்கியர், ஓகேவா, இந்து மற்றும் சீக்கிய சிறுபான்மையினருக்கு சில இடங்கள் கொடுக்குறாங்க. பஞ்சாப் மற்றும் வங்காளம் தவிர, ஓகேவா, இடங்கள் வழங்கப்பட்ட பஞ்சாப் சீக்கியர்களுக்கும் இந்துக்களுக்கும் கொஞ்சம் இடம் மட்டும் கொடுக்குறாங்க, ஓகேவா, கொஞ்சம் இடம் மட்டும் கொடுத்துட்டு அடுத்து பாருங்கள், அனைத்து மாகாணங்களிலும் அவருக்கு சாதகமான முன்னுரிமைகளை வழங்கும் காங்கிரஸ் ஒப்புக்கொண்டது, ஓகேவா. சரி, அடுத்து பாருங்கள், பஞ்சாப்புக்கும் வங்காளத்துக்கும் சீட்டு கொடுத்துருப்பாங்க, ஓகேவா, ஆனால் கம்மியாக கொடுத்துருப்பாங்க, ஓகேவா. சரி, அடுத்து பாருங்கள், கிலாஃபத் இயக்கம் மற்றும் காந்தியடிகளின் ஒத்துழையாமை இயக்கம் ஆகியவற்றிலிருந்து இந்து முஸ்லீம் ஒத்துழைப்புக்கு இந்த ஒப்பந்தம் வாய்ப்பளித்தது. இதை பார்த்து வச்சுக்கோங்க, ஓகேவா, வழியமைத்தது. கிலாஃபத் இயக்கம் மற்றும் காந்தியடிகளின் ஒத்துழையாமை இயக்கம் ஆகியவற்றில் இந்து முஸ்லீம் ஒத்துழைப்பு பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப முக்கிய பங்காற்றிருக்கு. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இந்து ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா சொல்லுவாங்க, முஸ்லீம் ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா சொல்லுவாங்க. இது எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா காந்தியடிகள் வந்து ஒன்றிணைச்சிருவார், ஓகேவா. சரி, அடுத்து பாருங்கள், தங்களது சபைகளை நிறைவேற்றிய தீர்மானங்களுக்கு ஏற்ப மாகாண மற்றும் மத்திய அரசுகள் நடக்க கடமைப்பட்டுள்ளன. கவர்னர் ஜெனரலா அல்லது ஆளுநர் சபைகளின் தடுப்பணை அதிகாரம் பெறும் பட்சத்தில் அந்த தீர்மானம் ஓராண்டுக்கும் குறைவான இடைவெளியில் மீண்டும் நிறைவேற்றப்படும் பட்சத்தில் அது செயல்பாட்டுக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்கள், இந்திய அரசுக்கு வெளியுறவு அமைச்சரும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா
இந்திய அரசுக்கும் வெளியுறவு அரசுக்கும் ஓகேவா, இந்திய அரசுக்கும் வெளியுறவு அமைச்சருக்கும் உள்ள உறவுகளும் தன்னாட்சி தகுதியுடைய ஓகேவா, அதாவது டொமினியன் அந்தஸ்து இருக்கக்கூடிய பகுதியின் காலனி செயலருக்கும் இந்தியாவுக்கும் உள்ள உறவுக்கும் ஒத்திருக்க வேண்டும். பாருங்கள், இந்திய அரசுக்கும் வெளியுறவு அமைச்சருக்கும் இருக்கிற உறவு வந்து பார்த்திங்கன்னா தன்னாட்சி தகுதி இருக்கிற பகுதியோட காலனி செயலருக்கும் இந்தியாவுக்கும் உள்ள உறவுக்கும் இந்த மாதிரி வந்து ஒத்து போகணும், கம்பேர் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ஏகாதிபத்திய அரசு அலுவலகங்களுடன் ஓகேவா தொடர்பு வெறும் சமநிலை பெற்றிருக்க வேண்டும். பாருங்கள், அவங்க வந்து ஈக்குவல் பவர் தான் கேட்குறாங்க ஓகேவா. ஏகாதிபத்திய அரசாக இருந்தாலும் அந்த கவர்மெண்ட்டு கூட வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவல் பவர் தான் எங்களுக்கு வேணும், நீங்கள் வந்து வெயிட்டேஜ் காட்டக்கூடாது உங்ககிட்ட அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இந்து முஸ்லீம் ஒற்றுமைக்கு லக்னோ ஒப்பந்தம் வழிவகுத்ததுன்றாங்க. ஆமாம், அதான் நம்ம சொன்னோம்ல, முன்ன தான் பார்த்தோம். லக்னோ ஒப்பந்தம் தான் இந்து முஸ்லீம் ஒற்றுமைக்கு வழிவகுத்தது. அதில் பார்த்திங்கன்னா இந்து முஸ்லீம் ஓகேவா, இந்த லக்னோ ஒப்பந்தத்தின் தலைமைச் சிற்பியான ஜின்னாவை இந்து முஸ்லீம் ஒற்றுமையின் தூதர் அப்படின்னு சொல்லி சரோஜினி நாயுடு அம்மையார் வந்து பார்த்திங்கன்னா வாழ்த்தியிருக்காங்க. யார் அப்படின்னா ஜின்னாவை ஓகேவா, முகமது அலி ஜின்னாவை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்து முஸ்லீம் ஒற்றுமையின் தூதர் அப்படின்னு சொல்லி சரோஜினி நாயுடு அம்மையார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாழ்த்திருப்பாங்க ஓகேவா. இந்த லக்னோ ஒப்பந்தத்தில் லக்னோ ஒப்பந்தத்தோட தலைமை சிற்பி அப்படின்னு கேட்டால் நம்ம யாரை போடணும் அப்படின்னா ஜின்னாவை தான் போடணும். நீங்கள் மாற்றிக்கி இது போட்டுறாதீங்க ஓகேவா, ஜின்னாவை தான் பண்ணணும். அடுத்து பாருங்கள், லக்னோ உடன்படிக்கையானது காங்கிரஸின் மற்றும் லீக்கில் இருந்து படித்த வகுப்பினர் ஒரு பொதுவான குறிக்கோளுடன் இணைந்து செயல்பட முடியும் என்பதை நிரூபித்தது. பாருங்கள், லக்னோ ஃபேக்ட் இருக்குல்ல, அதில் பார்த்தீங்க அப்படின்னா காங்கிரஸ் மற்றும் லீக்கில் இருந்த படித்த வகுப்பினர் ஒரு பொதுவான குறிக்கோளுடன் ஏதாவது ஒரு காமனாக ஒரு குறிக்கோளுடன் அவங்கள வந்து இணைஞ்சு செயல்படணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காங்க ஓகேவா. அது மட்டும் இல்லாமல் ஒற்றுமை ஓகேவா, இந்த ஒற்றுமை கிலாஃபத் மற்றும் ஒத்துழையாமை இயக்கத்தின் போது அதன் உச்சத்தை அடைந்தது. ஆமாம், எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ஒற்றுமையாக இருப்பாங்க, இந்து முஸ்லீம்லாம் ஒற்றுமையாக இருப்பாங்க ஓகேவா. சரி, காலனி ஆதிக்க அரசின் அடக்குமுறை நடவடிக்கைகள் பாருங்கள். இந்த விடுதலை போரில் புரட்சிகர இயக்கங்கள் முக்கிய பங்கு வகித்தன. முழுமையான சுதந்திரம் வேண்டும் என்று முதலில் கோரிக்கை புரட்சிகர அமைப்புகள் அங்கத்தில் எழுந்தது. பாருங்கள், புரட்சிகர அங்கத்தில் தான் இருந்திருக்கு. அதில் பார்த்தீங்க அப்படின்னா பாருங்கள், மகாராஷ்டிரா, வங்காளம், பஞ்சாப் ஆகிய புரட்சிகர செயல்பாட்டின் தீவிர களமாக அமைந்தன. மகாராஷ்டிரானா உங்களுக்கு தெரியும், திலகர் தெரியும். வங்காளம்னா அரவிந்த் கோஷ், பிபின் சந்திரபால். பஞ்சாப்னா லாலா லஜபதி ராய். இதெல்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. குறுகிய காலத்திலேயே சென்னை மாகாணமும் புரட்சிகர நடவடிக்கைகளும் தீவிர களமாக அமைந்தது ஓகேவா. ஏன்னா சென்னை மாகாணமும் வெயிட்டு தானே. அங்கே பாருங்கள், இதெல்லாம் பாருங்கள். தேசியவாதிகள் நடவடிக்கைகள் பற்றி தகவல்கள் சேகரிப்பதற்காக ரகசியமாக 1903 குற்ற உளவுத்துறை அப்படின்னு சொல்லி உருவாக்கியிருப்பார். யார்? கர்சன் பிரபு தான் அப்போ வருவார். சிஐடி நம்ம வந்து செகண்ட் யூனிட்டில் கர்சனை பற்றி பார்த்துருப்போம். கர்சன் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1899 ஓகேவா, 99 ஜனவரி மாதம் 6ஆம் தேதி வந்து பார்த்திங்க அப்படின்னா பதவி வைப்பார் ஓகேவா. இந்தியாவோட இவராக வந்து பதவி வைப்பார், அரச பிரதிநிதியாக பதவி ஏற்பார் ஓகேவா. சரி, அடுத்து பாருங்கள். சிஐடி பிரிவை எப்போ உருவாக்குறாரு அப்படின்னா 1903 ஓகேவா. 1903 குற்ற உளவுத்துறை. யார்? கர்சனு. 1908 பத்திரிகை சட்டம் ஓகேவா. பத்திரிகை சட்டம்னு இதை சொல்லக்கூடாது, குற்றங்களை தூண்டும் பத்திரிகை சட்டம்னு சொல்லணும் ஓகே. அடுத்து பாருங்கள், 1908 வெடிமருந்து பொருட்கள் சட்டம். இது நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம், வெடிபொருட்கள் சட்டம் அப்படின்னு. அடுத்தது இன்னொன்று பார்த்தீங்கன்னா 1910 பத்திரிகை சட்டம் வரும், இது பார்த்துருப்போம் ஓகே. பத்திரிகை சட்டம் இது வந்து செய்தித்தாள் சட்டம்னு ஆக்சுவலாக இது சொல்லணும். 1908 இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து செய்தித்தாள் சட்டம் அப்படின்னு சொல்லணும். இங்கே வந்து பத்திரிகை சட்டம் குற்றங்களை தூண்டும் பத்திரிகை சட்டம்னு கொடுத்துருப்பான் ஓகேவா. ஆக்சுவலாக 1908 செய்தித்தாள் சட்டம் நம்ம எப்படி நம்ம ஷார்ட்கட் கூட வச்சுருந்தோம். 8 பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு செய்தித்தாளில் 8 பக்கம் பேப்பர் இருக்கும், 8 பக்கம் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ஞாபகம் வச்சுருந்தோம் ஓகேவா. 8 பக்கம் இருக்கும் அப்படின்னு சொல்லி. அடுத்து பாருங்கள், 1911 தேச துரோக கூட்டங்கள் தடுப்பு சட்டம் அதுவும் இருக்குது ஓகேவா. தேச துரோக கூட்டங்கள் தடுப்பு சட்டம்னு கேட்டாங்கன்னா 1911 ஓகேவா. சரி, அடுத்து பாருங்கள், வெளிநாட்டினரின் நுழைவுக்கு ஓகேவா, வெளிநாட்டினரின் நுழைவுக்கு கட்டுப்பாடுகளை விதிக்கும் வெளிநாட்டினர் அவசர சட்டம்னு சொல்லி 1914 ஒன்று இயற்றுவாங்க ஓகேவா. 1914 வெளிநாட்டினர் அவசர சட்டம். இந்த ஆக்டெல்லாம் படிச்சிங்க அப்படின்னா கீழே இருக்கிற இந்த வெளிநாட்டினர் அவசர சட்டமும் படிச்சுக்கோங்க. 1914 ஓகேவா. பாருங்கள், 1903 ஒன்று பார்த்தோம், 1908 2 பார்த்தோம், 1910 ஒன்று பார்த்தோம், 11 ஒன்று பார்த்தோம், 14 ஒன்று பார்த்தோம் ஓகே. நல்லா நான் வச்சுக்கோங்க. 3 அப்படின்னா குற்ற உளவுத்துறை, அதான் சிஐடி கர்சன் உருவாக்குனது. 8 அப்படின்னா செய்தித்தாள் சட்டம், அப்படி இல்லைன்னா பத்திரிகை சட்டம், குற்றங்களை தூண்டும் பத்திரிகை சட்டம். 8 வந்து பார்த்துக்கோங்க வெடிமருந்து சட்டம். 10 வந்து பார்த்திங்கன்னா பத்திரிகை சட்டம். 11 வந்து பார்த்திங்கன்னா தேச துரோக கூட்டங்கள் தடுப்பு சட்டம். 1914 பார்த்திங்கன்னா வெளிநாட்டினர் அவசர சட்டம் ஓகேவா.
சரி, அடுத்து பாருங்கள், இந்திய பாதுகாப்புக்கான சட்டம் ஒன்று கொண்டு வராங்க. ஓகே, இந்திய பாதுகாப்புக்கான சட்டம் கொண்டு வராங்க. இந்த முதல் உலகப் போரின் போது தேசியவாத மற்றும் புரட்சிகர நடவடிக்கைகளை கட்டுப்படுத்தும் நோக்கத்தில் அவசர கிரிமினல் சட்டமாக இயற்றப்படும் இந்த சட்டம் இந்திய பாதுகாப்பு ஒழுங்குமுறை சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றுறாங்க. ஓகேவா, இந்த சட்டத்தை வந்து கொண்டு வராங்க. இந்திய பாதுகாப்புக்கான ஒழுங்குமுறை சட்டம் அப்படின்னு ஒன்று சொல்லி 1915 ஒன்று கொண்டு வராங்க. 1914 நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், வெளிநாட்டினர் அவசர சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பார்த்தோம். 1915 இந்திய பாதுகாப்பு ஒழுங்குமுறை சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பார்க்குறோம். ஓகேவா, கொண்டுட்டு வராங்க. ஓகேவா, இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பின்னால் வந்து என்னவா மாறும் அப்படின்னா ரவுலட்டாக மாறும்னு நினைக்கிறேன். ஓகேவா, சரி பார்க்கலாம். அடுத்து பாருங்கள், இந்த சட்டத்தை மீறுவோருக்கு, ஓகேவா, இந்த சட்டத்தை மீறுவோருக்கு இந்த சட்டத்தின் கீழ் வரும் விதிமுறைகளையும் உத்தரவுகளையும் மீறும் பட்சத்தில் மரண தண்டனை விதிப்பது, அப்படி இல்லைனா வாழ்நாள் முழுவதுமாக நாடு கடத்துவது, அப்படின்னா 10 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை ஆகியவை விதிக்க தீர்ப்பாயத்துக்கு சட்டம் அதிகாரம் அளித்தது. பார்த்தீங்களா, ஒன்று இந்த சட்டத்தை நீ வந்து மீறிட்ட அப்படின்னா ஒன்று நீ வந்து பார்த்தீங்கன்னா மரண தண்டனை, இல்லைனா வாழ்நாள் முழுவதும் உன்னை நாடு கடத்திடுவாங்க, இல்லைனா 10 ஆண்டு வரைக்கும் நீ சிறை தண்டனை, ஒன்றுமே பண்ண முடியாது இந்த சட்டத்திலேருந்து. ஓகேவா, அதுக்கப்புறம் பாருங்கள், இந்த சட்டம் முதல் லாகூர் சதித்திட்ட வழக்கு விசாரணையின் போது பயன்படுத்தப்பட்டது. முதல் உலகப் போருக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த சட்டத்தோட அடிப்படை கூறுகளை என்னன்னு மாற்றுறாங்கன்னா ரவுலட் சட்டமாக மாற்றுறாங்க. ஓகேவா, நான் அப்போ தானே சொன்னேன், அந்த சட்டம் வந்து பார்த்திங்கன்னா ரவுலட் சட்டமாக கொண்டு வந்துடுவாங்க. சர் சிட்னி ரவுலட் வந்து பார்த்திங்கன்னா 1919 அந்த ரவுலட் ஆக்டாக கொண்டு வந்துடுவார். ஓகேவா, இந்த சட்டம் தான். ஓகேவா, இந்த இந்திய பாதுகாப்பு ஒழுங்குமுறை சட்டத்துக்கு பேர் தான் ரவுலட் ஆக்ட். ஓகேவா, ரவுலட் சட்டம் யார்? சர் சிட்னி ரவுலட் கொண்டு வருவார். 1919 கொண்டு வருவார். ஓகேவா, 1915 ஞாபகம் வச்சுக்கோங்க, 19 ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா, சரி அடுத்து பாருங்கள், கிலாஃபத் இயக்கம் பாருங்கள். முதல் உலகப் போரில் நேச நாடுகளுக்கு எதிராக முக்கூட்டு நாடுகளுக்கு ஆதரவளித்த துருக்கி சுல்தான் களம் இறங்கி ரஷ்யாவை தாக்கினார். ஓகேவா, பாருங்கள், ரஷ்யா வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து தாக்கிறார், ரஷ்யா வந்து அட்டாக் பண்ணிடுறாரு. ரஷ்யாவை இவர் அட்டாக் பண்ணனால தான் இங்கிலாந்து போய் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முடிச்சுருவாங்க. ஓகேவா, சரி இங்கே பாருங்கள், ரஷ்யா வந்து தாக்குறாரு. கலிஃபா மற்றும் இஸ்லாமிய புனித தலங்களில் பொறுப்பாளராக துருக்கிய சுல்தான் விளங்கினார். ஆமாம், இஸ்லாமியர்களோட புனித தலங்களோட தலைவராக யார் இருக்காங்க அப்படின்னா அந்த கலிஃபா தான் இருப்பார். ஓகேவா, கலிஃபா இருக்கிறாரு. போருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா துருக்கிய நிலையை பலவீனப்படுத்த முடிவு செய்த பிரிட்டன் செவரஸ் உடன்படிக்கையில் கையெழுத்து போடுறாங்க. ஓகேவா, பிரிட்டனில் போர் முடிஞ்சு போச்சு, பிரிட்டனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி கையெழுத்து போடுறாங்க, செவரஸ் உடன்படிக்கை. ஓகேவா, முதல் உலகப் போரோட உடன்படிக்கை என்ன நம்ம தான் சொன்னோம், செவரஸ் உடன்படிக்கை அப்படின்னு சொன்னால் அதான் இங்கே செவரஸ் ஒப்பந்தம்னு கொடுத்துருக்கான். ஓகேவா, அடுத்து பாருங்கள், துருக்கியின் கிழக்கு பகுதியில் இருந்த சிரியா, லெபனான் ஆகிய நாடுகள் பிரான்சின் கட்டுப்பாட்டிலும் பாலஸ்தீனமும் ஜோர்டனும் பிரிட்டிஷ் கட்டுப்பாட்டிலும் இடம்பெற்றன. பாருங்கள், சிரியா, துருக்கி இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யாரோட கட்டுப்பாட்டுக்கு போயிடுது? ஃப்ரான்ஸுக்கு போயிடுது. ஓகேவா, ஃப்ரான்ஸுக்கு போயிடுது. அப்போ ஃப்ரான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கலிஃபா வந்து அவமானப்படுத்துகிறாங்க, ரொம்ப அவமானப்படுத்திடுறாங்க, அந்த பதவியே வேணான்னு சொல்லி ஒழிக்க பார்க்குறாங்க. ஓகேவா, இங்கே பாருங்கள், கலிஃபாவின் ஆளுமையை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும், கூட்டணி படைகள் அவ்வாறு முடிவு செய்தன. பாருங்கள், அப்போ எல்லாமே ஃப்ரான்ஸ் கண்ட்ரோலில் போயிடுச்சு. துருக்கி, சிரியா, லெபனான் இதெல்லாம் வந்து ஃப்ரான்ஸ் கண்ட்ரோலில் போச்சு. அவனுக்கு என்ன பண்ணுறானுங்க, கலிஃபா வந்து முடிவு கொண்டு வந்துடலாம், அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு இருக்கானுங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உலகம் முழுவதும் உள்ள முஸ்லீம்கள் கலிஃபா மீது அனுதாபம் கொண்டவர்கள், ஆனால் இந்த நடவடிக்கையை எதிர்க்க முடிவு செய்தனர். ஆமாம், எல்லாமே கலிஃபா மீது இதெல்லாம் ரொம்ப அனுதாபம் வச்சுருக்காங்க. ஆனால் பாருங்கள், மௌலானா முகமது அலி, மௌலானா சௌகத் அலி இவங்களாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அலி சகோதரர்கள்னு சொல்லுவாங்க. இவங்க ரெண்டு பேர்த்தையும் இவங்க வந்து பார்த்திங்கன்னா கிலாஃபத் இயக்கத்தை தொடங்குறாங்க. ஓகேவா, கிலாஃபத் இயக்கத்தை 1919 ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. பட் ஆனால் 1920 அது ஃபேமஸ் ஆகிடும். ஓகேவா, கிலாஃபத் இயக்கத்தை வந்து பார்த்தீங்க அப்படின்னா தொடங்குறாங்க. அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர்களின் தலைமையின் கீழ் இந்தியாவில் இருந்த முஸ்லீம்கள் ஒன்றுபட்டனர். ஓகேவா, மௌலானா முகமது அலி, மௌலானா சௌகத் அலி இவங்க ரெண்டு பேர் வந்து அலி பிரதர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அலி சகோதரர்கள் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த கிலாஃபத் இயக்கத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்போ வந்து அங்கே இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒன்றுபடுறாங்க. ஓகேவா, ஆட்டோமன் அரசை ஆதரிப்பதும் இந்தியாவின் பிரிட்டிஷ் அரசை எதிர்ப்பதையும் இவங்க வந்து நோக்கமாக கொண்டிருக்கிறாங்க. ஓகேவா, அடுத்து வந்து பாருங்கள், மௌலானா அபுல் கலாம் ஆசாத்து, எம்ஏ அன்சாரி, ஷேக் ஷவுகத் அலி, அதுக்கப்புறம் ஷவுகத் அலி சித்திக், அதுக்கப்புறம் சையது சாதுல்லா ஷா புகாரி, ஓகேவா, ஆகிய பல முஸ்லீம் தலைவர்கள் இந்த இயக்கத்தில் தங்களை இணைத்து கொண்டனர். ஓகேவா, இந்த இயக்கத்தில் இவங்கெல்லாம் இணைஞ்சிருக்காங்க. இதை ஒரு தடவை பார்த்துக்கோங்க. ஓகேவா, சரி அடுத்து பாருங்கள், மார்ச் 1920 பாரிஸின் முகமது அலி கிலாஃபத் இயக்கத்தின் கோரிக்கைகளை தூண்டும் விதமாக ஓகேவா தூதாண்மை அதிகாரிகளிடமே சமர்ப்பித்தார். ஓகேவா, பார்த்துக்கோங்க. இதை மார்ச் 1920 பாரிஸில், ஓகேவா, மார்ச் 1920 பாரிஸில் முகமது அலி கிலாஃபத் இயக்கத்தின் கோரிக்கைகளை, ஓகேவா, கிலாஃபத் இயக்கத்தோட கோரிக்கைகளை வந்து
தூதாண்மை அதிகாரிகள்கிட்ட போய் சமர்ப்பிக்கிறாரு. 4 கோரிக்கை வைக்கிறாங்க. ஓகேவா, மார்ச் 1920 இந்த கிலாஃபத் இயக்கம் வந்து 4 கோரிக்கைகளை வைக்கிறாங்க. ஆனால் 4யுமே எதுவுமே பண்ண மாட்டானுங்க. பாருங்கள், துருக்கியின் சுல்தான் கலீஃபாவை இடையூறின்றி தொடர வேண்டும். அதாவது துருக்கியின் சுல்தானா கலீஃபாவே வந்து பார்த்திங்க அப்படின்னா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி மொதல் கோரிக்கை. 2வது கோரிக்கை வந்து பார்த்திங்கன்னா இஸ்லாமிய புனித தலங்கள் சுல்தானிடம் ஒப்படைக்கப்பட்டு அவர் அதனை கட்டுப்படுத்த வேண்டும். பாருங்கள், இஸ்லாமிய புனித தலம்லாம் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அது எல்லாத்துக்குமே தலைவர் வந்து நம்ம கலீஃபாவாக தான் இருக்கணும், துருக்கியோட சுல்தானாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சுல்தானிடம் ஓகேவா, சுல்தானிடம் போதுமான பகுதிகள் தரப்பட்டு இஸ்லாமிய மதத்தை பாதுகாக்க வழிவடை செய்ய வேண்டும். பாருங்கள், சுல்தான்கிட்ட போதுமான பகுதியை கொடுத்து அதை வந்து இஸ்லாமிய மதத்தை வந்து பாதுகாக்கிறதுக்கு இந்த மாதிரி வழியை வந்து ஏற்படுத்தி கொடுங்க அப்படின்னு சொல்லி அதை ஒரு இதாக வைக்கிறாங்க. அடுத்து பாருங்கள், ஜாசிரத் உல் அரப், ஓகேவா, அராபியா, சிரியா, ஈராக், பாலஸ்தீனம் ஆகியன இவரின் இறையாண்மையின் கீழ் இருக்க வேணும். பாருங்கள், இந்த 4 நாடு இவரோட கண்ட்ரோல் இருக்கணுன்றாங்க. பாருங்கள், ஜாசிரத் உல் அரப் அப்படின்னா அராபியா, சிரியா, ஓகேவா, அரேபியா, சிரியா, ஈராக்கு, பாலஸ்தீனம் இந்த 4 நாடு இவரோட கண்ட்ரோலில் இருக்கணும், இறையாண்மை கீழே இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா, இந்த 4 கோரிக்கைகள் வைக்கிறாங்க. சரி, இது வந்து பாக்ஸ் கண்டென்ட். ஓகேவா, இந்த பாக்ஸ் கண்டென்ட் வந்து கம்பல்சரி பார்த்துக்கோங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஸ்டின் இருக்கும். ஓகேவா, கொஸ்டின் இல்லாமல் இருக்காது, கொஸ்டின் இருக்கும். ஏன் அப்படின்னா காந்தி வருவார் இதில். ஓகேவா, பாருங்கள், தென்னாப்பிரிக்காவில் ஆற்றிய மனிதாபிமான பணிகளுக்காக காந்தியடிகளுக்கு கெய்சர்-இ-ஹிந்த் அப்படின்ற ஒரு தங்க பதக்கத்தை கொடுக்குறாங்க. ஓகேவா, தென்னாப்பிரிக்காவில் மனிதாபிமான பணிகளுக்காக காந்தியடிகளுக்கு என்ன பதக்கம் கொடுக்குறாங்கன்னா கெய்சர்-இ-ஹிந்த் பதக்கம் கொடுக்குறாங்க. சரி, இது யார் கொடுத்துருப்பாங்க அவருக்கு? 1915 ஹார்டிஞ்ச் பிரபு கொடுத்துருப்பார். ஓகேவா, ஹார்டிஞ்ச் பிரபு தெரியுமா? ஹார்டிஞ்ச் பிரபு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருப்பாரு. ஹார்டிஞ்ச் 2ன்னு சொல்லுவாங்க அவரை. ஓகேவா, லார்டு ஹார்டிஞ்ச் 2 இதை இங்கே எழுதலை, நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகேவா, லார்டு ஹார்டிஞ்ச் 2 அப்படின்றவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பதக்கத்தை வந்து பார்த்தீங்கன்னா கொடுப்பார். ஓகேவா, எது? கெய்சர்-இ-ஹிந்த் தங்க பதக்கத்தை கொடுப்பார். அடுத்து பாருங்கள், 1906 ஆம்புலன்ஸ் படையில் இந்திய அலுவலர்களின், ஓகேவா, இந்திய ஆர்வலர்களின் ஒரு அதிகாரியாக செயல்படுறாரு. ஓகேவா, அதுக்காக அவர் ஆற்றப்பட்ட சேவைகளை பாராட்டி ஜூலு போர் வெள்ளி பதக்கம் அப்படின்றது ஒன்று கொடுக்குறாங்க. ஓகேவா, காந்தி கொடுக்குறாங்க. இது பாருங்கள், ஜூலு போர் வெள்ளி பதக்கம். ஓகேவா, ஜூலு போர் வெள்ளி பதக்கம் கொடுக்குறாங்க. எதுக்கு அப்படின்னா 1906 ஆம்புலன்ஸ் படையில் இந்திய ஆர்வலர்களின் ஒரு அதிகாரியை செயல்பட்டதுக்காக இந்த மாதிரி ஜூலு போர் பதக்கம் அப்படின்றது ஒன்று கொடுக்குறாங்க, வெள்ளி பதக்கம். ஓகேவா, சரி, அடுத்து பாருங்கள், 1899 1900 காலகட்டத்தில் போயர் போரின் போது, ஓகேவா, போயர் போரின் போது தூக்கு படுக்கையெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொண்டு செல்வோர் படையில் இந்திய ஆர்வலர்களிடம் துணை கண்காணிப்பாளராக இவர் வந்து சேவை பண்ணியிருக்காரு. அதற்காக பாராட்டி போயர் போர் வெள்ளி பதக்கம் ஒன்று தராங்க. ஓகேவா, இது வந்து போயர் போர் அப்போ தான் இந்த தூக்கு படுக்கையெல்லாம் தூக்கிட்டு போய் இந்த மாதிரி வந்து இந்திய ஆர்வலர்களை ஒரு உறுப்பினராக இருந்திருக்கனால அதுக்காக என்ன பண்ணுறாங்க, போயர் போர் பதக்கம்னு அந்த பேர்லேயே ஒன்று கொடுத்துட்றாங்க. ஓகேவா, அதுக்கப்புறம் பாருங்கள், இந்த கிலாஃபத் இயக்க தொடர்பில் ஒத்துழையாமை இயக்கத்தை காந்தியடிகள் தொடங்கிய போது அதனை பதக்கங்களையும் திரும்ப ஒப்படைக்க அவர் இவ்வாறு தெரிவித்தார். பாருங்கள், ஏன் திரும்ப ஒப்படைக்கிறாருன்னா இங்கே பாருங்கள், கடந்த 1 மாத காலமாக நடந்த நிகழ்வுகளை பார்க்கும்போது கிலாஃபத் இயக்க விஷயத்தில் ஏகாதிபத்திய அரசு நேர்மையற்ற நியாயமற்ற வகையிலும் மற்றும் கிரிமினல் போலவும் நடந்து கொண்டதுதான். ஓகேவா, தங்கள் நேர்மையற்ற தன்மையை பாதுகாக்க தவறுக்கு மேல் தவறு செய்தன. இத்தகைய அரசு மீதான மதிப்பையோ அல்லது அன்பையோ என்னால் இருப்பு வைக்கவில்லை. ஓகேவா, இந்த அரசு மேலே என்னால் மதிப்போ என்னால் வைக்க இயலவில்லை. அப்படின்னா இந்த மாதிரி உங்களோட பொருள் எனக்கு எதுவும் வேண்டாம். ஓகேவா, உங்கள் மரியாதையில் எனக்கு எதுவும் வேண்டாம், அதனால் நான் வந்து ரிட்டர்ன் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் கொடுத்துருவார். ஓகேவா, ஆனால் இந்த இடத்துல பாருங்கள் என்ன கொடுத்துருப்பாருன்னா கிலாஃபத் இயக்கத்து தொடர்பான ஒத்துழையாமை இயக்கம். ஓகேவா, அதை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. பட் ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கூல் புக்கில் 10th புக்கில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா இந்த மாதிரி அந்த 1919 ஜாலியன் வாலாபாக் நடக்கும். அதுக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவர் வந்து இந்த பதக்கங்கள்லாம் வந்து திரும்ப கொடுத்துருப்பாரு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த கெய்சர்-இ-ஹிந்த், அந்த நைட்வுட் பட்டம் இதெல்லாம் வந்து இது பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா, சரி, அதையும் பார்த்துக்கோங்க. நைட்வுட் பட்டம் வந்து அவர் வருவார், ரவீந்திரநாத் தாகூர் வருவார். கெய்சர்-இ-ஹிந்த் இருக்குல்ல, அது வந்து பார்த்திங்க அப்படின்னா காந்தி வருவார். ஓகேவா, ஆனால் 12th புக்கில் நம்ம இப்போ காமிச்சோம், இது 12th புக்கு தான். ஓகேவா, 12th புக்கில் பாருங்கள், கிலாஃபத் இயக்கம் தான் இங்கே இருக்குது. சரியா, கிலாஃபத் இயக்கம் தான் இருக்குது. எதுக்கும் நீங்கள் ஒரு டைம் பார்த்து செக் பண்ணிக்கோங்க. சரியா, சரி, ஓகே. அடுத்து பாருங்கள், கெயில். ஓகேவா, கெயில் மினால்டின் வார்த்தைகளில் சொல்ல வேண்டும் என்றால் முழுமையான இந்திய இஸ்லாமிய அரசியல் மேம்பாட்டுக்கான வழியை திறக்க முழுமையான இஸ்லாமிய அடையாளம் பயன்படுத்தப்பட்டது. ஓகேவா, சரி, இதெல்லாம் தேவை கிடையாது, எதுக்கு ஒரு தடவை வாசிச்சு விட்டுங்க. ஓகேவா, ஆங்கிலேயருக்கு எதிராக களம் காணவும் இந்திய தேசியம் என்ற தேசிய நீரோட்டத்தில் முஸ்லீம்களை இணைக்கும் காரணியாகவும் விளங்குவதால் இதற்கு ஆதரவு தெரிவிக்க காந்தியடிகளுக்கு ஊக்கம் கிடைத்தது. இதையும் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள், இந்து முஸ்லீம் ஒற்றுமையை பலப்படுத்த ஒரு வாய்ப்பாக காந்தியடிகள் கருதினார். ஆமாம்,
ஏன் அப்படின்னா கிலாஃபத் இயக்கத்தை வந்து காந்தியடிகள் அப்படி தான் நினச்சிருப்பார். இந்து முஸ்லீம் ஒற்றுமை வந்து நம்ம நல்லா ஸ்ட்ராங் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி தான் நினச்சிருப்பார். சரியா, அடுத்து பாருங்கள். உத்தரப்பிரதேசத்தில் இருந்த முஸ்லீம்கள் கிலாஃபத் எதிர்ப்பு என்ற அர்த்தமுடைய உருது மொழி வார்த்தையை நிர்வாகத்திற்கு எதிரான பொது கிளர்ச்சியாளர்கள் அடையாளமாக பயன்படுத்தினார்கள். பாருங்கள், கிளாப் அப்படின்னா ஓகேவா, கிளாப் ஓகேவா, கிளாப் அப்படின்ற எதிர்ப்பு அர்த்தமுடைய உருதுமொழி வார்த்தை. ஓகேவா, கிளாப் அப்படின்ற எதிர்ப்பு அர்த்தமுடைய ஒரு உருதுமொழி வார்த்தை வந்து பார்த்திங்கன்னா நிர்வாகத்துக்கு எதிரான பொது கிளர்ச்சியின் அடையாளமாக பயன்படுத்தினார்கள். இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மலபாரை சேர்ந்த மாப்பிள்ளைகள் இதனை நிலப்பிரபுக்களுக்கு எதிரான கிளர்ச்சியாக உருமாற்றம் செய்தனர். இது உங்களுக்கே தெரியும், நிலப்பிரபுக்களுக்கு எதிரான கிளர்ச்சி மாப்பிள்ளை கிளர்ச்சின்னு சொல்லுவாங்க. இது எங்கே நடந்திருக்குன்னா கேரளாவில் நடந்திருக்கும். பாருங்கள், 1921 மாப்பிளா கிளர்ச்சி அல்லது மலபார் கிளர்ச்சின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, இது நடந்திருக்கும். இதை வந்து இந்த ஒரு லைனை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க, இது இம்பார்ட்டன்ட். ஓகேவா, மாப்பிளா கிளர்ச்சி அப்படின்னா மலபார் கிளர்ச்சி எப்போ அப்படின்னா 1921. இதெல்லாம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்னு பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா, சரி, அடுத்து பாருங்கள். தொழிலாளர் இயக்க எழுச்சி. பம்பாயின் சொராப்ஜி சபூர்ஜி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்எம் லோகாண்டே. ஓகேவா, அவங்க வங்காளத்தின் சசிபாத பானர்ஜி ஆகியோர் தொழிற்சாலை பணியாளர்களின் நலன்களை பாதுகாக்க தங்களின் குரல்களை எழுப்பினார். பாருங்கள், இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா தொழிற்சாலைகளை வந்து பார்த்திங்க அப்படின்னா தொழிலாளர்கள் நலன்களையும் நம்ம வந்து பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு 3 பேர் வராங்க. ஓகேவா, பார்த்துக்கோங்க. பம்பாயில் வந்து சொராப்ஜி சபூர்ஜி, அதுக்கப்புறம் என்எம் லோகாண்டே 2 பேர். வங்காளத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சசிபாத பானர்ஜி. ஓகேவா, வங்காளத்தில் சசிபாத பானர்ஜி. இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, தொழிற்சாலையில் இருக்கக்கூடிய தொழிலாளர்களோட இதையும் நம்ம வந்து நலன்களையும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களோட குரலை வந்து வசத்துறாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உலகம் முழுவதும் பரவி இன்ஃப்ளூயன்ஸா தொற்று நோயின் தாக்கத்தின் பிடியில் இந்தியாவும் சிக்கிது. பாருங்க, அப்போ வந்து இன்ஃப்ளூயன்ஸா நோய் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பரவிட்டு இருந்திருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவும் சிக்கிருச்சு. ஓகேவா, இந்தியாவும் சிக்கி தவிக்குது. இதன் எதிரொலிப்பாக தொழிலாளர்கள் தங்கள் உரிமைகளுக்காக போராட தொடங்கினார். பாருங்கள், ஏன்னா அந்த டைமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மக்கள்கிட்ட சரியாக காசு இருந்திருக்காது, கையில் இது பண்ணியிருக்க மாட்டாங்க, நோய் வேறு பரவிட்டு இருக்கு. ஓகேவா, சரி பாருங்கள். 1917ஆம் ஆண்டில் போல்ஸ்விக்குகள், ஓகேவா, போல்ஸ்விக்குகள் புரட்சியின் வெற்றி இந்திய தொழிலாளர்களின் மீது தாக்கத்தை ஏற்படுத்தி. இது அந்த ரஷ்ய புரட்சின்னு சொல்லுவாங்கள்ல, அதான் போல்ஸ்விக்குகள் புரட்சின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, அதை பார்த்துக்கோங்க. வகுப்பு பேதம். ஓகேவா, வகுப்புவாதம், வகுப்பு பேதம் பற்றிய விழிப்புணர்வும் அறிவார்ந்த சிந்தனையும் இந்திய தொழிலாளர்களின் உலகில் பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தியது. இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க, இது தேவை கிடையாது. ஓகேவா, இந்தியாவில் தொழிலாளர் இயக்க வரலாற்றில் மதராஸ் முக்கிய பங்காற்றியது. ஆமாம், ஓகேவா. 1918 முதன்முறையாக அமைக்கப்பட்ட தொழிற்சங்கமாக பிபி வாடியா அவர்கள் மதராஸ் முக்கிய பங்காற்றியது. ஆமாம், ஓகேவா. 1918 ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இதை அமைச்சிருப்பாங்க. ஓகேவா, மெட்ராஸ் லேபர் அசோசியேஷன். ஓகேவா, அதை தான் வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகேவா, பாருங்கள், 1918 முதன்முறையாக அமைக்கப்பட்ட தொழிற்சங்கமான பிபி வாடியா அவர்கள் மதராஸ் முக்கிய பங்காற்றியது. ஓகேவா, சரி, அடுத்து பாருங்கள். கல்கத்தா பம்பாயில் இந்திய கடற்படை வீரர்கள் சங்கம், பஞ்சாப் பத்திரிகை ஊழியர்கள் சங்கம், ஜிஐபி இந்திய ரயில்வே பணியாளர்கள் சங்கம், பம்பாய் எம்எஸ்எம், ஓகேவா, இந்தியன் ரயில்வே ஊழியர்கள் சங்கம், அஞ்சல் பணியாளர்கள் சங்கம், பம்பாயிலும் கல்கத்தாவிலும் துறைமுக பொறுப்பு கழக ஊழியர்கள் சங்கம், அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஜாம்ஷெட்பூர் தொழிலாளர்கள் சங்கம், ஜாரியாவில் உள்ள இந்திய நிலக்கரி சுரங்க ஊழியர்கள் சங்கம் மற்றும் பல்வேறு ரயில்வேக்களின் ஊழியர்கள் சங்கம், இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உருவாக்குறாங்க. தொழிற்சங்கம் ஒன்று ஸ்டார்ட் ஆனவுடனே இத்தனை இது உருவாக்குறாங்க. ஓகேவா, சரி, அடுத்து பாருங்கள். வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டோரை கைது செஞ்சு அவர்களின் வீடுகளை தீயிட்டு கொளுத்தியதோடு தொழிற்சங்கங்களுக்கு அபராதமும் விதிக்கிறாங்க. ஓகேவா, பாருங்கள், வேலை நிறுத்தத்தில் ஈடுபடுறவங்களோட வீட்டை பிடிச்சி தீயை வச்சு கொளுத்தி விட்டு, ஓகேவா, தொழிற்சங்கங்களுக்கு அபராதமும் விதிக்கிறாங்க. யார்? ஆங்கிலேயர்கள். ஓகேவா, சரி, அடுத்து பாருங்கள். தொழிலாளர்கள் தங்கள் கோரிக்கையில் வலுவாக இருக்கிறாங்க. ஓகேவா, அவங்களோட கோரிக்கையில் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க. அடுத்து பாருங்கள். பெரும்பான்மையான ஆலைகளில் உரிமையாளர்கள் ஐரோப்பியர்களாக இருக்கிறனால அந்த அரசு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஐரோப்பியர்களை தான் ஆதரிக்குது. அதன் காரணமாக சுதந்திர போராட்டத்துக்கு இன்னும் வந்து வலிசை இருக்குது. ஓகேவா, ஆளுங்களை வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து இன்னும் வலிசை இருக்குது. இதில் பாருங்கள், 1920 அக்டோபர் 30 ஓகேவா, ஒரு சில புக்கில் அக்டோபர் 31 கொடுத்துருப்பான், நீங்கள் ரெண்டும் பார்த்துக்கோங்க. ஓகேவா, 1920 அக்டோபர் 30 1,40,854 உறுப்பினர்களை கொண்ட, ஓகேவா, 64 தொழிற்சங்கங்களை சேர்ந்த பிரதிநிதிகளை பம்பாயில் சந்தித்து லாலா லஜபதி ராயின் தலைமையில் அகில இந்திய தொழிற்சங்க காங்கிரஸ் அப்படின்றத நிறுவுறாங்க. ஓகேவா, அகில இந்திய தொழிற்சங்க காங்கிரஸ், AITUC.
ஓகேவா. அகில இந்திய தொழிற்சங்க காங்கிரஸை நிறுவுறாங்க எப்போ அப்படின்னா 1920 அக்டோபர் 31. வேற ஒரு புக்கில் 31 இருக்கும், 10th புக்கில் நினைக்கிறேன், அதையும் பார்த்துக்கோங்க சரியா. நிறுவுறாங்க யாரோட தலைமையில் அப்படின்னா லாலா லஜபதி ராயோட தலைமையில். எங்கே அப்படின்னா பம்பாய். ஓகேவா, பம்பாயில் சரியா. உறுப்பினர் எத்தனை பேர்? 1,40,854 உறுப்பினர்கள். ஓகேவா. அதில் முக்கியமாக பாருங்கள், ஜவஹர்லால் நேரு, மோதிலால் நேரு, சிஆர் தாஸ், வல்லபாய் பட்டேல், சுபாஷ் சந்திர போஸ், அது மட்டும் இல்லாமல் இந்திய தேசிய காங்கிரஸோட தேசிய தலைவர்கள் எல்லாம் இந்த அமைப்பை வந்து பார்த்திங்கன்னா ஆதரிக்கிறாங்க. ஓகேவா, எல்லாமே இந்த அமைப்பை வந்து பார்த்திங்கன்னா ஆதரிக்கிறாங்க. ஏப்ரல் 1919 ஜாலியன் வாலாபாக் படுகொலை நடக்குது. காந்தி வந்து பார்த்திங்க அப்படின்னா கைது பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அகமதாபாத், குஜராத்தில் பல பகுதிகளில் உழைக்கும் வர்க்கத்தினர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி போராட்டத்தில், வேலை நிறுத்தத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஈடுபடுறாங்க. ஓகேவா, இதெல்லாம் வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. அடுத்து பாருங்கள், அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 1919 1920 107 இருந்த பதிவு தொழிற்சங்கங்களின் எண்ணிக்கை 1946 47. ஓகேவா, 26 வருஷம் கழித்து எத்தனையாக மாறுதுன்னா 1833 வந்து பார்த்திங்கன்னா அதிகரிக்குது. ஓகேவா, 1919 to 1920 107 இருந்த தொழிற்சங்கங்கள் வந்து எவ்வளவு அதிகரிக்குது? 1946 to 47 வந்து பார்த்திங்க அப்படின்னா 1833 தொழிற்சங்கமாக வந்து பார்த்திங்கன்னா அதிகரிக்குது. ஓகேவா, இந்த தொழிற்சங்கம் மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. 1920 அக்டோபர் 30 அகில இந்திய தொழிற்சங்கம் மாநாடு வந்து பார்த்திங்க அப்படின்னா பம்பாய் மாநாடு. யார் வந்து தலைமை தாங்கியிருப்பாங்க அப்படின்னா லாலா லஜபதி ராய். ஓகேவா, லாலா லஜபதி ராய். ஓகேவா, இதோட பார்த்தீங்க அப்படின்னா இந்த யூனிட் வந்து முடியுது. 3rd யூனிட். ஓகேவா, 12th ஹிஸ்ட்ரி 12வது வரலாறு புத்தகத்தில் 3வது யூனிட் வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதோட முடிச்சிருக்கோம். ஓகேவா, இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான யூனிட். இதை வந்து பார்த்து வச்சுக்கோங்க சரியா. இதில் 8 யூனிட் தான் அந்த யூனிட்டில் ரொம்ப முக்கியம். நம்ம ஒரு நாளைக்கு ஒரு யூனிட் வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாத பார்த்திங்க அப்படின்னா நம்ம தற்கால இலக்கிய வரலாறு புக்கில் இருந்து நம்ம ஒவ்வொரு இதாக வந்து எடுத்து போட்டுட்ருக்கோம். அதாவது பார்த்திங்க அப்படின்னா நம்ம வீரபாண்டிய கட்டபொம்மன் வந்து பார்த்திங்கன்னா அப்லோட் பண்ணியாச்சு. அது மட்டும் இல்லாத பார்த்திங்க அப்படின்னா புலித்தேவரும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம அப்லோட் பண்ணிட்டோம். ஸோ நீங்கள் அந்த வீடியோ பார்க்காத இருந்தால் பார்த்துக்கோங்க. ஓகேவா, அதே மாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா 12வது ஹிஸ்ட்ரி புக்கில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு யூனிட். ஓகேவா, ஃபஸ்ட்டு யூனிட், 2nd யூனிட் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் இருக்கும். ஸோ நீங்கள் அதில் பார்த்து கூட பார்க்குறதா இருந்தால் அந்த வீடியோவும் பார்த்துக்கோங்க. ஓகேவா, இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.